WCF சார்பாக உங்களை எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். மிக்க நன்றி, உங்களுடைய கரகோஷத்துக்கு நன்றி. அதாவது இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனியில் சிறந்து விளங்குவது ஆண்களா பெண்களா? அப்படி நீங்களே தீர்ப்பை வாங்கிவிட்டால் நான் எந்திரித்து கிளம்பி விடுவேன். நான் இங்கு தேவையே இல்லையே. ஸோ நீங்க கொஞ்சம் அமைதி காத்து கவனிச்சிங்கன்னா உங்களை ஆண் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளும் பெண்களுக்காக பேச இருக்கிற சகோதர சகோதரிகளும் உங்களை மகிழ்விக்க அவளோடு கூட காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த நிகழ்ச்சியானது யாரையும் புண்படுத்தும்படியாக, யாரையுமே காயப்படுத்தும்படியாக இல்லை. அதாவது இந்த கேம்ப் விட்டு வெளியே போகும்போது அல்ல, இந்த கதவை விட்டு வெளியே போகும்போதே, சேரை விட்டு எழுப்பும் போதே ரொம்ப நன்றி. பக்கத்தில் உட்காந்து நல்லா எடுத்து கொடுக்குறீங்க. இந்த பக்கம் கிச்சன் டைனிங்க்கு போகும்போதோ இல்லை இந்த பக்கம் போனாலும் சரி, இல்லை எமர்ஜென்சி டோர் வழியாக போனாலும் சரி, இந்த பக்கம் கதவு இல்லை. அதனால எல்லாத்தையும் மறந்து விட்டு நீங்கள் போகுமாறு உங்களை தாழ்ந்த பணி அன்புடன் இந்த பட்டிமன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இது படுறாது எந்திரிச்சிருவோம். அடுத்தது ரொம்ப இருக்கு. நானே மனப்பாடம் பண்ணி ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். குறுக்கால பேசி என்னை அப்புறம் நான் ஹென்றி பிரதரை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சிருவேன். எல்லாத்துக்கும் ஓகேவா? நிறைய ரசிகர்கள் அவருக்காக இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறது, இந்த இடத்துல உட்காந்துட்டேனேன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், சிறப்பு பேச்சாளராக வேணால் நம்ம வரவேற்றுடுவோம். சரி, நேராக மேட்ருக்கு வந்துடுவோம். அதாவது என்னென்னா, பைபிள் அழகான ஒரு வசனம் காணப்படுகிறது. அதாவது மரமானது அதன் கனியினால் அறியப்படும் அப்படிங்கிற ஒரு காரியம் எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான். நான் ரொம்ப பிபிலிக்கலாக பேச விரும்பலை. நிறைய போதகர்களும் பெரிய சான்றோர்களும் ஆண்டோர்களும் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பைபிளிலிருந்து பேச விரும்பவில்லை என்பதை நான் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வேறு மாதிரி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். அதாவது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய ஆவிக்குரிய கனிகள்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கிறீங்க. நிறைய உங்களுக்கு தெரியும் 9 காரியங்கள். அதிலிருந்து நம்ம பார்க்கும்பொழுது இதில் சிறந்தவர்கள் எங்களுடைய கனிகளை வெளிப்படுத்துவதில் சிறந்து விளங்குவது, மேம்பட்டு இருப்பது அப்படின்னு எதை வேணாலும் வச்சுக்கலாம். இதில் சிறந்து விளங்குகிற காரியம் யார், ஆண்களா பெண்களா என்ற பகுதியில் நம்ம இப்போ பார்க்கிறது ஆண்களே அப்படி என்று சொல்லி பேச வருகிற நம்மளுடைய ரதீஷ் போதகர் அவர்களின் தலைமையின் சார்பாக இந்த பக்கம் அவங்களுக்கு அமர்ந்திருக்கிறார்கள். பெண்கள் தான், நாங்கள் தான் ஆவியின் கனியில் சிறந்து விளங்குவோம். அதை ஒவ்வொரு நிமிடமும் நொடிக்கு நொடி வெளிப்படுத்துவது நாங்களே. என்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து இதுவரைக்கும் இந்த இடத்துல உட்கார்ற வரைக்கும், உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வரைக்குமே எங்களுடைய ஆவியின் கனிகளை நாங்களே வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் என்பதை பெண்கள் அணிக்காக நம்மளுடைய பாஸ்டர் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் சிங்லிங் அவருடைய தலைமையின் சார்பாக பேச இந்த பக்கம் ஒரு 4 நபர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தணும்னு உங்களுக்கு தேவையில்லை, பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான். அதனால் நிறைய ஒரு காரியங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ பொறுமைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை மரம் ஒன்று இருந்துச்சு, ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. அந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா 2யுமே நட்டு வச்சாங்க ஒரே மண்ணில் நட்டு வைக்கும்போது வாழை மரம் ஒரு 2 மாதத்தில் கொஞ்சம் கிடுகிடுன்னு வளர்ந்துருச்சு. உடனே பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்தை பார்த்து சொன்னிச்சான், நானும் இதே மண்ணில் தான் இருக்கேன், இதே தண்ணி தான் எனக்கு ஊற்றுறாங்க, நீ மட்டும் வளரவே மாட்டேங்கிறிய, குட்டையாகவே இருக்கிற, ஏதாச்சும் உனக்கு பிரச்சனையா வியாதியான்னு கிண்டல் பண்ணிச்சான். அதுக்கு தென்னை மரமும் சரி புன்னகையோடு இப்படி சிரிச்சிட்டு அமைதியாகவே இருந்துருச்சான். அப்புறம் காலம் போக போக 2 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, கிடுகிடுன்னு வளர்ந்துருச்சு வாழை மரம். ஆனால் தென்னை மரம் அதே சைஸில் இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா
நல்ல வாழை மரம் நல்ல தாறுகள்லாம் விட்டு நல்லா பலன்னு வளர்ந்துருச்சான். ஆனாலும் தென்னை மரம் அப்படியே தான் இருந்துச்சான். அப்போ இன்னும் கிண்டல் அதிகமாகிடுச்சு. பாரு நான் இப்படி வந்துட்டேன், இப்படியெல்லாம் வாழை மரம் எனக்கு கனிகள் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் நக்கல் நெய்யாண்டி அதை பார்த்து தென்னை மரத்தை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருந்துச்சான். தென்னை மரமும் லைட்டாக அப்படியே சிரிச்சுட்டு விட்டுருச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோன்னே நல்ல ஒரு தோட்டக்காரன் வந்து இப்படி சுற்றி பார்த்தோன்னே அந்த வாழை மரத்துக்கு தாங்க முடியாத பெருமை. ஓ பார்த்தியா டே தென்னை மரம் என்னை பாரு, என்னை வந்து இந்த ஓனரை எப்படி சுற்றி பார்க்குறான் பாரு அப்படின்னுச்சான். பார்த்தியா என்னோட கனி நம்பர் இந்த வாழை மரம் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சுற்றி பார்த்தோன்னா அதுக்கு பெருமை தாங்கலை. தென்னை மரம் இருந்தாலும் எதை சகிச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சு அப்படியே இருந்துச்சான். திடீர்னு ஒரு நாள் அருவா கம்போடு வந்தாரான். ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த வாழை மரத்துக்கு ஒரு மரண பயம் பற்றிக்கிச்சான். பத்துனோடனே என்ன பண்ணிச்சான், படான்னு வெட்டினானா வாழை மரத்தை, வாழை தர வெட்டி சடாபடான்ட்டு பிரித்து வாழை மரத்தை கொண்டு போய் கட்டுக்கட்டாக கட்டி கொண்டு போயிட்டானான். அப்போ தென்னை மரம் பார்த்துச்சான், அதுக்கும் ஒன்றுமல்ல, அதே மாதிரி புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சான். இதுலேருந்து என்ன சொல்ல வரோன்னா, பொறுத்தா பூமி ஆழ்வார் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு பொறுமையோடு கூட இந்த வாழை மரத்தை மாதிரி ஒரு பொறுமையோடு கூட நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில் எதையுமே நம்ம சாதிக்கலாம். சாரி தென்னை மரம் மாதிரி மன்னிக்கவும், அதாவது இல்லைங்க நான் மனப்பாடம் பண்ணி ஒரு புலவில் பேசிட்டு அந்த மாதிரி இருக்கும் பொழுது பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த மாதிரி அன்பான காரியத்துக்கு பொறுமைக்கு மாதிரி அன்பான காரியத்துக்கு நம்ம சொல்லும்போது ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். எப்போ பார்த்தாலும் கணவன் வந்து மனைவியை ரொம்ப இது பண்ணுறதான். என்னடி நீ வந்து வீட்டை கவனிக்கிற பிடிக்கிற, என்ன நீ கண்டுக்கிற பிடிச்சிக்கிற, என்ன நான் வேலைக்கு போயிட்டு வரேன், யாரு ஏன் என் மனைவியை பார்க்குறீங்கல்ல, அங்கெல்லாம் பார்க்காதீங்க, ஆவியின் கனியில் சிறந்து விளங்குவது என் மனைவியே. இல்லை அதாவது நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்கிறேன், அணிக்காக நான் சப்போர்ட் பண்ணல. எப்பவுமே நான் நடுவில் உட்காந்துருக்க பாருங்க, நடுவர் சொல்ல வரேன், எல்லாத்துக்கும் கருத்து தெரிவிச்சிடணுமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பை எப்போ பார்த்தாலும் கணவன் வந்து மனைவி ஒரு கேவலமாக பார்க்குறது, ஒரு ஆதிக்கம் செலுத்துறது. சமைச்சியா, காலையில் என்ன சமைச்சிருக்கேன், நான் வேலைக்கு போகணும், மத்தியானம் என்ன சமைச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நான் நைட்டு திரும்பி வருவேன், என்ன டிஃபன் அப்படின்னு ரொம்ப ஆதிக்கம் பண்ணுறது. பிள்ளைங்களை கவனிக்கிறது, அந்த அம்மாவுக்கு பிடிக்கிறது, இப்போ எல்லாம் சமையல் வேலை பண்ணுறது தான் மிகப்பெரிய வேலை. அது வந்து நான் முன்னே எனக்கு அப்போ தெரில, இந்த லண்டன் வந்த பிறகு தான் அதை நான் அனுபவித்தேன். இது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்ம தாய், நம்மளை இப்போ வளர்க்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேசிடுவோம், என்ன இதாக வச்சுருக்கியா சாப்பாடு அப்படின்னு. இங்கே வந்த பிறகு தான் சமைக்க ஆரம்பிக்கவும் பிள்ளைங்களை பார்க்கவும் தான் அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுது. அந்த மாதிரி அந்த கணவனுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் ரொம்ப ஆதிக்கம், ரொம்ப ஒரு அன்பு இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. ஒரு நாள் மனைவி சொன்னாங்களா, ஓகே நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்களே, நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஒரு நாள் பிள்ளைங்களை பார்த்துக்குங்க, மற்றபடி நான் எல்லாம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லணுன்னு. சரி போய் தான் பாரு, ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாராம். அப்படியே மனைவி கிளம்பி வேலைக்கு போனாங்களாம். அதே மாதிரி ஆஃபீஸில் போய் ஒரு முதலாளியோட மனைவின்னு சொல்லி பார்க்காம எல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாம் பக்காவாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாயந்தரம் ஒரு எம்ப்ளாயருக்கு கூட அந்த கீழே வேலை செய்கிற ஒரு கல்யாணத்துக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு வடை எனக்கு பையனுக்கு பிடிக்கும், ஜாங்கிரி என்னோட கணவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்காரர் கம்போட இந்த பக்கம் போகிறாரு அந்த பக்கம் போகிறாரு. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீ என்னடி பிள்ளையா பெற்று வச்சிருக்கிற, ஒன்று கூட அடங்க மாட்டேங்குது, எந்திரிச்சு ஓடுது ஒடியாரு, அதாண்டி அடிச்சு ரூமில் போட்டுருங்க வச்சுருக்கேன். உள்ளே போய் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் பையன் இருக்கிறான். இது என்னங்க வம்பா இருக்கு, இந்த பையனை எங்க போட்டு அடிச்சு உள்ள ரூமுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்க. அட கடவுளே, அதான் அடிக்க வெளியே ஓடலாம். அட ஆமாங்க, வெளியே ஓடினாலும் அவன் பக்கத்து வீட்டுக்கார பையன், அப்புறம் வெளியே தானங்க வீட்டுக்கு ஓட பார்த்துருப்பாங்க. நம்ம பையன் கூட சும்மா சேர்ந்து விளையாட வந்தாங்க. அவன் கடவுள இது தெரியாம போட்டு அடின்னு அடிச்சு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டேனே அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே ஒரு அன்பாக நீங்கள் செயல்படுறது இல்லையா? இதுதாங்க, இந்த அன்பு இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பயணிகளையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இப்போ புரியுதுங்களா கஷ்டம், பெண்களோட கஷ்டம். அதனால் நீங்கள் ஒரு அன்பாக இருந்து செயல்பட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி
இந்த மாதிரி ஒவ்வொரு கனிகளுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம பொறுமைக்கோ இல்லை அன்புக்கோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து கதை சொல்லிகிட்டே போகலாம், எடுத்துக்காட்டு சொல்லலாம், நல்ல ஒரு காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ இனி வர நேரத்துக்கு நம்மளுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவியின் கனியில் சிறந்துள்ளது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த அணியினரும், அதாவது நாங்கள் தான் ஆவின் கனியில் சிறந்தவர்கள் என்று சொல்லி பெண்களுக்கு சப்போர்ட்டாக இந்த அணியினரும் இப்போ பேசுகிறதுக்கு வருகிறார்கள். எல்லாரும் உங்களை 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 சந்தோஷப்படுத்தவும் மகிழ்க்கவும். இப்பொழுது எப்பயுமே லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படிம்பாங்க. அதனால நம்ம பெண்களே ஆவிக்குரிய கனியில் சிறந்து விளங்குவது நாங்கள் பெண்களே என்று சொல்லி முதலாக நம்மளுடைய பிரவீனா சிஸ்டர் அவர்கள் வந்து உங்களை இந்த பேச்சுரையை ஆற்ற அவர்களை அன்புடன் கூட வரவேற்கிறேன். இவர்கள் வந்து எப்படின்னா ஒரு தென்றல் பேச்சாளர், அப்படி மெதுவாக தான் இருக்கும், ஆனால் எப்படின்னு தெரியாது, அது எப்போ பாயும் எப்போ வந்து புயலாக மாறும்னு தெரியாது. அதனால் எல்லாரும் அன்போடு கூட அவரை கரம் தட்டி வாழ்த்தி வரவேற்குமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கொடுத்த சிறந்த முன்னுரைக்காய் நன்றி நடுவர் அவர்களே. பேசும்போதே நீங்கள் சொன்னீங்க தென்றலா புயலா அப்படின்னு தெரியலன்னு. எங்கள் அணியில் இருக்கும் அனைவரும் தென்றலாய் பேசுவோம், ஆனால் தெளிவாய் பேசுவோம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஆவிலே சிறந்து விளங்கும் எனது அருமை பெண்களே, சற்று குறைந்து விளங்கும் ஆண்களுமே, உங்கள் அனைவருக்கும் பாஸ்டர் மட்டும் இதில் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. எங்களுக்கு எதிராக எல்லாம் வந்தாலும் நாங்கள் எங்களுக்கு எதிராய் என்ன பேசுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பான எதிரணியே, உங்களுக்கும் எங்கள் வணக்கத்தை வைத்துக் கொள்கிறேன். ஆவிக்குரிய கனிகளில் சிறந்து விளங்குபவர்கள் பெண்களே என்று பேசும்படியாய் நான் வந்திருக்கிறேன். இங்கே எனது பேச்சின் வாதத்தை நான் எப்படி எடுத்து வைக்க விரும்புகிறேன் என்றால், ஒரு வேதத்திலிருந்து ஒரு பெண்மணியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இவர்கள் ஜீவன் உள்ளோருக்கு எல்லாம் தாயாக கருதப்படும்படியான ஏவாள். எல்லா பட்டிமன்றங்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆனா பெண்ணா என்றால் எல்லாரும் பெண்களை கண்டித்தும் சில சமயம் கிண்டல் செய்தும் நக்கல் செய்தும் நையாண்டி செய்தும் பேசுவார்கள். ஆனாலும் அந்த பேச்சை கேட்டு ரசிப்பவர்களும் பெண்கள் தான், அவர்களை உற்சாகப்படுத்துவதும் பெண்களாகவே இருப்பார்கள். அப்படியாகவே இந்த ஏவாளுடைய இந்த கேரக்டரைசேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, முதல் சீன் கார்டன் ஆஃப் ஈடன்ல ஏவாள் பாக்குறாங்க, ஒரு கனியை பாக்குறாங்க. 3 விஷயம் வேதத்துல சொல்லியிருக்காங்க. விருட்சம் புசிப்புக்கு நல்லதுன்னு காண்றாங்க, பார்வைக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த கனியை சாப்பிட்டா புத்தியே தெளிவிக்கும். 3 வித்தியாசமான விஷயத்த அவங்க அதுல அவங்க நோட் பண்றாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க மட்டும் சாப்பிட்டு புத்தி தெரிஞ்சு நல்லா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படியா இருந்தாங்க, இல்ல பாப்பா உனக்கும் கொடுக்குறேன், இருந்த ஒரே ஒரு துணை ஆதாம். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பெண்களுக்கு எப்பொழுதுமே பகிர்ந்து கொடுத்துதல்ன்றது வந்து யாரும் சொல்லி வரல, அது அவர்களுடைய சுபாவம். அன்பா இருக்கும் மனிதர்கள் மாத்திரமே பகிர்ந்து கொடுப்பார்கள். அந்த பகிர்ந்து கொடுக்கும் தன்மையானது யாராலும் அவளுக்கு அறிவூட்டப்படவில்லை, யாராலும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. எந்த ஸ்கூலுக்கும் போய் சொல்லிக் கொடுக்கல, யாரும் அவளுக்கு கட்டளையும் கொடுக்கல. இது வந்து எப்படிப்பட்ட சுபாவம்னு பார்த்தீங்கன்னா, நான் சபிக்கப்பட்டு போறேன், நான் மட்டும் போகக்கூடாது, வாடா நீங்க அப்படின்னு சொன்னேன். நான் நல்லா இருந்தா வந்து அப்படிலாம் இல்லை, நானும் போறேன் நீயும் வாடா அப்படின்னு சொல்லி குளிர தழுகிற மாதிரி எல்லாமே இருக்கிறது. சரிங்க, உங்க வாதத்துக்கே வராங்க, கொடுக்குறாங்க. ஆதாம் கிட்ட ஆண்டவர் தெளிவா சொன்னாரா இல்லையா, இதை சாப்பிட்டு அன்னைக்கே நீ செத்து போவப்பான்னு சொன்னாரு, தெளிவா சொன்னாரு. அந்த இடத்துல கொஞ்சம் கூட அவன் வந்து அங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண மாதிரியும் தெரியல, இல்லம்மா சாப்பிடாதன்னு சொன்ன மாதிரியும் வேதத்துல சொல்லவே இல்லைங்க.
ஏங்க நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க. அடுத்த பாயிண்ட் ஆதாம பத்தி என்ன சொல்ல வரேன்னு வெயிட் பண்ணுங்க. நடுவர் அவர்களே, இப்ப நீங்க தலையாட்டி ஆமோதிக்கிறீங்க நடுவர் அவர்களே. ஆதாம் செய்தது போலவே. சீன் 1 பகிர்ந்தது நான் சொல்லிட்டேன்ல. அடுத்த சீன் பாருங்க. ஆண்டவர் வராரு, குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் வராரு. ஆதாம பார்த்து ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறாரு. நான் சாப்பிடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டியாப்பா? அவ்வளவுதான், சிம்பிள் கேள்வி. ஈஸியா சொல்லியிருக்கலாம். ஆதாம் நான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல நான் சாப்பிடலன்னு சொல்லியிருக்கலாம், போய் கூட சொல்லியிருக்கலாம். ரெண்டுக்கும் விட்டுட்டு சூப்பரா சொல்றாரு, தேவரீர் நீர் எனக்கு கொடுத்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தாள். அங்க வந்து அன்பே இல்லைங்க. கோல் சொல்ற தன்மை அங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. இப்ப நம்ம பாக்குறோம் பட்டிமன்றங்கள்ல எங்க டிபேட்ஸ் நடந்தாலும் சரி, எங்க நடந்தாலும் சரி, பெண்களை கேலிக்குரிய கிண்டலுக்குரிய பேச்சுக்களை பேசுவது எங்க இருந்து ஆரம்பிக்குது? அங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. ஆனா இப்படி குறை பேசுற ஒரு ஹஸ்பண்டுக்கும் 3 ஆண் மக்களை பெற்று அவளோட குடும்பத்தை நடத்தி அந்த குடும்பத்தை கொண்டு போற ஸ்ரீதான் நம்முடைய ஏவாள். அப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு தான் இந்த நாட்கள்ல மாத்திரம் இல்ல, அந்த காலகட்டத்திலையும் சரி, இந்த காலகட்டத்திலையும் சரி, இனி வரப்போகிற பெண் மக்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஆவிக்குரிய கனில அன்பே பிரதானம். அந்த அன்பு பெண்களுக்கு சுபாவ அன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவருக்கு வந்து மனைவிகள், ஆண்டவர் சொன்னாரு புருஷர்களை மனைவிகளை நேசிங்கள்னு கட்டளை கொடுத்தாரு. ஆனா நம்மளுக்கு அந்த கட்டளை கொடுக்க வேண்டிய அவசியம் கடவுளுக்கே இல்லை. ஏன்னா புருஷர்களை நேசிக்கிறவர்களாதான் டே 1ல இருந்திருக்கும். இல்ல பேச்சாளரை விட்டுறாங்க, இல்ல நடுவரையே நோக்கி பார்த்து. எல்லாருக்கும் பட்டிமன்றத்தோட ஃபார்முலா தெரியுமா என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு விளக்கிடுறேன் ஃபர்ஸ்ட். அதாவது பெண்கள் பேசுறாங்கன்னா பெண்கள் பக்கம் நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஆண்கள் பேசினாலும் ஆண்கள் பக்கம் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதுதான் நடுநிலை. நடுவர் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட வரவேற்று நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். எல்லாரும் அங்க பேசுறாங்க, எல்லாம் நடுவரையே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது என்ன ஒரு நடுக்கமா இருக்குதா இல்லையா? இதே நடுக்கம் தொடர்ந்து இருக்கட்டும். நாங்க ஒவ்வொருத்தரும் பேசுறோம். ஏவாளுடைய பகிர்ந்து கொடுத்தல வந்த அன்பு ஆதாமுடைய கோல் செல்லுதலையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டேன். ஆனாலும் ஏவாள் பொறுமையோட ஆதாமுக்காக ஒரு குடும்பத்தை கட்டினாங்க. அந்த குடும்பத்துல இருந்து அவங்க கட்டி எழுப்புறாங்க. அதுதான் பெண்களோட சுபாவம். அது அன்பு பிரதானம். அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாவற்றையும் அது வந்து தாங்கும், அது வந்து தன்னை புகழாது. அது அது எப்படி நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த அன்பு இருக்கா, நம்ம சபைகளில் இந்த அன்பு இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குறோம். ஒரு சில மனுஷங்களை வந்து நான் ரொம்ப புதுசு இந்த சர்ச்சுக்கு. நான் வந்து பஸ்ஸில் பயணம் பண்ணி இந்த கேம்புக்கு வரும்போது எல்லாருக்கும் சாப்பாடு ஸ்நாக்ஸு கொஞ்சம் எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதை வந்து பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தது ஜான்சி சகோதரி தான். அவங்கள்ட்ட கடைசியில் அவங்க எடுத்துட்டு வந்த பணியாரம் தீர்ந்து போச்சு. அப்புறம் மேரி லதா அக்கா கொஞ்சம் சப்பாத்தி எடுத்துட்டு வந்தாங்க. கடைசியாக ஒரே ஒரு சப்பாத்தி தான் இருந்தது. அவங்க தட்டில் தான் வச்சுருந்தாங்க. பின்னாடி பசங்க அப்போ தான் யூத் பசங்க கேட்டாங்க, சப்பாத்தி இருக்கா சப்பாத்தி இருக்கானாங்க. அந்த ஒரு சப்பாத்தியை வந்து ரோல் பண்ணி எல்லா பசங்களுக்கும் ஒரு வாய் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு பிட்டு மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அதுதான் அதாவது இதன் மூலமா உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இனி வரும் கேம்ப்ல ஃபுல்லா ஸ்நாக்ஸ் தான். காலையும் ஸ்நாக்ஸ், மாலையும் ஸ்நாக்ஸ், மதியமும் ஸ்நாக்ஸ். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவ்வளவு கடினப்பட்டு அங்கு வேலை செஞ்சு மதியானம் பிரியாணி சாப்பிட்டு விட்டு பேசுகிற சகோதரி தானே நீங்கள்? பெண்கள் தான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் பிரியாணி பண்றதுல ஆண்களா இருக்கலாம். இங்க 2-3 நாள் தானே, வீட்டுல மத்ததெல்லாம் நாங்க என்ன செய்யறோம்? சரி, இத வந்து வேதத்துல ஏவாளை பார்த்துட்டோம். சபைகள்ல வந்து நான் ஒரு சகோதரியை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு காலையில கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்ஸ் வர்ஷிப் பண்ணாங்க. ஒரு குழந்தை வந்து தடுவுல நிறுத்திட்டாங்க. அவங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. என்ன ஆச்சுன்னு பாக்க. அவங்க அப்பா எங்க தான் தெரியல. சரியா? இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இது வந்து ஒரு ஃபேக்ட். ஆக்சுவலா
அன்பை பிரதானமாய் கொண்டு சில தொழில் முறைகள் நடக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நர்ஸா இருக்கலாம், ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனை நீங்க எடுத்துக்கோங்க, இல்ல கவுன்சிலிங் ப்ரொஃபஷனை நீங்க எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துலயுமே அன்பு பிரதானமா இல்லைன்னா அந்த வேலையை வந்து அவங்களால சரிவர முழுமையா செய்ய முடியாது. ஒரு கவுன்சிலர் ஜாபா இருக்கட்டும், ஹெல்த் கேரா இருக்கட்டும், எஜுகேஷன் செக்டரா இருக்கட்டும், எஸ்பெஷலி when it comes to மெடிக்கல் செக்டர். இதோட ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் பார்த்தேன். பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் பிசியோதெரபின்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி யூகேல மட்டும் கவுன்சிலர்ஸ்ல 84% வந்து விமன் தான், 16% தான் மென்ல இருக்காங்க. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ்ல மொத்தமா யூகேல இருக்கிற கேரர்ஸ் வந்து 2.5 மில்லியன் ஹெல்த் கேரர்ஸ் ஆர் தேர் எம்ப்ளாய்டு இன் யூகே. அன்எம்ப்ளாய்டா லைசன்ஸ் இல்லாம ஒர்க் பண்றவங்களை இன்க்ளூட் பண்ணாமலே 2.5 மில்லியன் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். அதுல வேலிட் விசாவோட ஒர்க் பண்றதுல 60% இஸ் விமன் and 40% is men. இது மட்டும் இல்லாம பிரைமரி ஸ்கூல் டீச்சிங், அந்த குழந்தைங்க பெத்து வளர்த்து குடும்பத்துல பாக்குறது மட்டும் இல்லாம சின்ன வயதுல இருந்த பிள்ளைங்களை வந்து கல்வியில மேம்படுத்தும்படியா இந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ், இந்த ஸ்கூல் டீச்சர்ஸோட சென்சஸ் படி பாத்தீங்கன்னா 76% of women are employed in UK, 24% தான் men. பொறுமை இல்லாமல் அன்பு இல்லாம இந்த எந்த ப்ரொஃபஷன்லயும் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த ப்ரொஃபஷன்ல செய்யற யாருக்கும் பெரிய பெரிய ப்ரமோஷனும் கிடைச்சிடாது, பெரிய அச்சீவ்மெண்ட்டும் கிடைச்சிடாது. இதுல வந்து மிஞ்சி கூட அவங்களுக்கு கிடைக்கிறது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான், பணம் கூட கிடைக்காது. கேட்டுக்கொள்ளுங்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பாருங்கள், பெண்களே எப்படி என்று அவர் சிறந்து விளங்குவது என்று சொல்லி அவர்கள் வீசி என்று வீசி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த 3 ப்ரொஃபஷன்லையும் நான் சொன்ன மாதிரி பணமோ புகழ்ச்சியோ இல்லைன்னா பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டோ அவார்ட்ஸோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் ஸ்டில் விமன் சூஸ் தீஸ் ப்ரொஃபஷன்ஸ். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அன்பு, அந்த ஆவிக்குரிய கனி அவங்களுக்கு சுபாவத்திலேயே தேவனால் கொடுக்கப்பட்டதுனால தான் அவங்களால வந்து தொடர்ந்து இந்த எல்லா ப்ரொஃபஷன்லையும் ஜெயிக்கவும் முடியுது, இருக்கவும் முடியுது. இது வந்து கடவுளை அறிஞ்ச ஸ்திரீகளுக்கு மாத்திரம் இல்லை, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இன்க்ளூட்ஸ் நான் கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ. தேவனை அறியாத புறஜாதியாராக இருக்கிற பெண்களுக்கும் அன்பு பிரதானமாக இருக்கிறது. அதனால ஆவிக்குரிய கனிகளில் சிறந்த விளங்குபவர்கள் பெண்களே என்று என்னோட வாழ்க்கை. நன்றி பிரவீனா சிஸ்டர் அவர்களே. பெண்களே என்று சொல்லி நம்மளை வந்து ரொம்ப வந்து ஆழ்த்தி விட்டார்கள். அதாவது கணக்கெடுப்பில் நம்மளை வந்து களைத்து போகும்படியாய் செய்து விட்டார்கள் அல்லவா. அதாவது அடுத்ததாக நாங்கள் ஆவிக்குரிய கனியில் சிறந்து விளங்குவது ஆண்களே அப்படி என்று சொல்லி நம்மளுடைய அதிரடி பேச்சுக்கு சொந்தமான அகஸ்டின் பாபு அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். பேசுவதற்கு முன்பாக அந்த ஆவியின் கனிகளை 9 வரிசையாக சொல்லிவிட்டு அன்பான சபையோர்களே, சான்றோர்களே, அன்பு போதகருக்கு துணையா இருக்கிற அன்பு அக்காவே, எங்க நடுவர் செம்மையா வாழ்ந்துருக்காரு. வர்றதுக்கு முன்னாடியே நாங்க ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம், எங்கேயா போனாலும் வீட்டுக்குள்ள போட்டு புரட்டு ஒரு வார்த்தையாவது எங்களுக்கு அகைன்ஸ்டா வந்துச்சுன்னா மௌன நீ வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லி என்ன அடி நல்லா முட்டு கொடுக்கிய. ஆவியின் கனி 9 சொல்லலாம் சொல்லிட்டே ஆரம்பிச்சிடும் உங்களுக்காக. கண்ணாடி போடாமல் சொல்லவும். படித்து விட்டார். 22-23 என்னது? சந்தோஷம், அன்பு, சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இவை எல்லாவற்றும் நமக்கு வந்து ஆவியின் கனிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒன்று சொல்றேன், நீங்களே இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பேசி பாருங்க. நம்பர் 1 ஆவின் கனி என்ன? முத கனி அன்பு, லவ். கல்யாணம் முடிகிற வரைக்கும் பெண்களுக்கு தான் லவ்.
கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்கள் பெண்கள் பின்னாடி தான் ஓடியே தெரியணும். ஐயா அம்மா லவ் பண்ணுனாலும் அங்கிருந்து திரும்பி வராது. ஆவின் கனியில முதல் கனியே லவ். கல்யாணம் முடிஞ்ச ஆம்பளை கிட்ட கேளுங்க, வீட்டுல அவங்களுக்கு கிடைக்கிற லவ் என்னங்கிறது. எல்லா ஆம்பளைங்களும் மணிக்கணக்கா அங்க உட்கார்ந்து அழுவாங்க. எல்லாம் ரூம் போட்டு அழுவாங்க. அதெல்லாம் முதல்ல கிடைத்தால் இந்த மாதிரி ஆல்ரெடி அழுதுட்டு வந்திருக்காரு. கிடைத்தால் கேம்பில் 4 நாளும் சேர்ந்து அழுவார்கள். அடுத்தது ஜாய், சந்தோஷம். சந்தோஷம் எங்க இருந்து வருது? பெண்களுக்கு ஆண்கள் ஏதாவது நல்ல விலையேற பெற்ற ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் போது வருது ஒரு சந்தோஷம். அந்த நேரத்துல மட்டும்தான் அந்த சந்தோஷம் அங்க நிற்கும். மற்ற நேரம் வீட்டுல வேலை செய்யும் போது தலையை இப்படி சொரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இப்படி கிடக்க, இதெல்லாம் அப்படி கிடக்க, வீட்டுல வந்து நீங்க பார்க்கணும் ஒவ்வொரு வீடுகளையும் இந்த பிள்ளைங்க படுற பாடு இருக்குது. ஐயோ 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 ஐயோ, கணவன் மேல இருக்கிற கோபத்தை ஃபுல்லா அந்த பிள்ளைங்க மேல கொட்டி தீக்கிறது. டெபரா சிஸ்டர் இருக்காங்களா? என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க? அப்படி மாதிரியே இருக்க, ஒழுங்கா படிக்க மாட்டீங்க, ஒழுங்கா குடிக்க மாட்டீங்க, ஒழுங்கா டெஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு பிள்ளைய திட்டுற மாதிரி திட்டி யாரை திட்டுறது? புருஷனை திட்டுறது. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னொரு காரியம், சிஸ்டர் ஒரு காரியம் சொல்லிட்டு போனாங்க. பெண்கள் வந்து பயங்கரமா நேசிக்கிறாங்களா ஆண்களை. இந்த ஷேரிங் கேரக்டர் பை பர்த்டே இருக்கலாம். அது எங்க போயிட்டாங்க? ஏவாள மாட்ட போயாச்சு பாட்டியம்மாட்ட. ஐயோ அந்த பாட்டியம்மால தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆண்டாண்டு காலமா அனுபவிச்சு இன்னும் அந்த சாபத்திலிருந்து எனக்கு மீட்பு கிடைக்காத காரணம் யாரு? எங்க பாட்டியம்மா தான். பாட்டியம்மா பண்ணி வச்ச காரியம். ஆண்கள் வந்து அன்பு செலுத்தணுமா பெண்கள் மேல. சரி செலுத்திடுறோம். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவரு? அந்த வசனத்துக்கு கீழே பெண்களே உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்படிங்க. இங்க கீழ்படிகிற யாராவது ஒரு பொண்ணை யாராவது காட்டிட்டீங்கன்னா நான் இப்படியே வீட்டுக்கு போறேன். டெபரா சிஸ்டர் நோட் தி பாயிண்ட். இப்படி எங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் இதுல ஆவியின் கனியில. சரி ஓகே, சில காரியங்களை நாங்க ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். ஆண்டவரே ஏசப்பாவே கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு. சாந்தமா பெண்களா எங்கெங்க இருக்காங்க அப்படிப்பட்ட பெண்கள்? உலகத்திலே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை செய்யதான் செய்ய வேண்டுமே. அப்படி ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் போட போறாரு. அப்படிப்பட்டதான பெண்ணை உருவாக்கி பெங்களூரில் ஆரம்பிக்க போகிறார் என்று நான் நினைக்கிறேன். நான் சபையை மாற்றலாம் என்று இருக்கிறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. இது மூலமா ரோபோட்டை செஞ்சு நமக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலான்னு. ஆனா அந்த ப்ரோக்ராம் கூட கரெக்டா பெண்ணா செஞ்சா. இப்படி பாருங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் உலகம் எங்கி இருக்கிறாங்க. இந்த ஆவியின் கனியில சிறந்து விளங்குகிற பெண்களேன்னு சொன்னா அது நகைப்புக்குரியதுதான். அந்த ஏஐ வந்து ஆம்பளை ஆப்ரேட் பண்ணா அப்படிதான் இருக்கும். பெண் ஆப்ரேட் பண்ணா அது நீங்க நினைச்ச மாதிரி இருக்கும். சரியா? சரி, கலாத்தியர் 5:25 உள்ளது. நம்ம ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். வீட்டுல ஆவிக்கேற்றபடி பெண்கள் நடக்கிறீங்களா? நீங்க உங்க பிள்ளைங்க அப்படி வளர்க்குறீங்களா? உங்க கணவனுக்கு தோளுக்கு தோல் நின்னா அவங்களுக்கு வந்து உதவி செய்றீங்களா? ஊழியத்துல, உத்தியோகத்துல, வீட்டுல செய்றீங்களா? எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க புருஷன் மாறலாம். எங்க நடுவர் கொஞ்ச நேரத்துக்கு மேல சொன்னாரு, சிங்கப்பூர்ல சிங்கம் மாதிரி இருந்தேன், இங்கிலாந்துக்கு வந்தது துணி துவைக்கிறது என்ன, பாத்திரம் கழுவுறது என்ன, கூட்டு பெருக்கிறது என்ன, ஏதாவது எதிர்த்து பேச முடியும் நினைக்கிறீங்க நீங்க? சம்மாடி வாங்குவார் அவரு. அவர் காலையில் திருச்சிக்கு வாரம் வந்துடுறாரு கரெக்டா. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுது உங்களுக்கு?
ஆண்டவரே, அந்த ஒரு 3 மணி நேரமாவது டிராவல் டைமிங் சேர்த்துக்கிடுங்க. ஒரு 5 மணி நேரம் கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு வரலாம்னு மனுஷன் பாம்போட ஓடி வருவாரு. இந்த 5 மணி நேரத்துல 2 மணி நேரம் மனைவி என் கூட தானே வரும். வேற யாரையும் கூட்டிட்டு வர முடியாது. கூட்டிட்டு வந்தாலும் சேர்த்துக்க மாட்டீங்களே. வாங்கி ரெடி பத்தாதான் இவ்வளவு சங்கடத்தை வச்சுக்கிட்டு அவர் பொறுக்க முடியாம உட்கார்ந்து இருக்காரு. அந்த மனசு சொல்லுது, புத்தி சொல்லுது, டேய் லெஃப்ட் ஹேண்ட் தான் உனக்கு சேஃப் சைடு அப்படின்னு. ஆனா ரைட் சைடு சொல்லுது எவன்ட அடிய வாங்குறது. இப்ப அவர் தடுமாறி நிக்கிறாரு நடுவர். அவரே நல்ல யோசித்து தீர்ப்ப சொல்லணும். இல்லைன்னா இங்க இருந்து வெளியே போகும்போது பெரிய பிரச்சனை ஆகி போகும். சரி சரி, பெண்ணுங்களுக்கு நான் ஒரு 2 காரியத்தை சொல்லிடுறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்துலையும் பூமியின் கடைசி வரையும் வந்தா நீங்க சாட்சிகளா இருக்கணும். வீட்டிலேயே நமக்கு சாட்சி போச்சு, இனி வெளியில எங்க போய் தேடுறது சாட்சிய? முதல்ல உங்க சாட்சிய வீட்டுல தேடுங்க. ஆவியின் கனி, நீங்க ஆவியின் கனியில வளர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வளருங்கன்னு தான் சொல்றோம். நீங்க வளர வளர உங்க குடும்பம் வளருயா, உங்க புருஷன் இன்னும் வளருவார் ஆவியில. இன்னும் நிறைய காரியத்துல அவர் உற்சாகப்பட்டு நிறைய காரியங்கள் ஆண்டவருக்காக மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம் வரும். தோளுக்கு தோல்னா ஆவின் கையில நீங்களும் வளருங்க, அவங்களையும் வளர்த்தெடுங்க. கூடவே சேர்ந்து உங்க பிள்ளைங்களையும் வளருங்க. பிள்ளைங்கள எப்படி பார்த்து வளருது? அப்பாக்களை திட்டுற அம்மாவை பார்த்து தான் நிறைய பிள்ளைங்க வளருது. Deborah sister, note the point. நான் நடுவர் இல்ல. இப்படி எல்லா இடத்துலயும் நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். ஆவின் கடியில நீங்க எங்களோட நல்லா உயர்ந்து வாங்கன்னு தான் ஆசைப்படுறோம். அதுக்காக தான் இப்படி கத்தி கத்தி இப்படி ஒரு பட்டிமன்றத்தை வைக்கிறோம். சரியா? நீதிமொழிகள் 16:13 சொல்லுது, நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியமா. நிதானமாய் பேசுகிறவர்கள் ராஜா ரொம்ப பிரியப்படுவாராம். நிதானமா பேசுகிற ஏதாவது ஒரு பெண்ணுங்க காட்டுங்க பாப்பா. வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள. நீதிமொழிகள் 15:31 சொல்லுது, ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காதுகள் ஞானிகள் இடத்துல தான் தங்குமா. இன்னைக்கு உங்ககிட்ட ஏதாவது நீ அம்மா தாய் நீ இதை இப்படி பண்ணாதம்மா, இப்படி பண்றது தப்பு, இப்படி பண்ணுன்னு உங்க ஹஸ்பண்ட் சொன்னா அவனை போட்டு புரட்டி எடுத்துட மாட்டீங்க. இப்படித்தான் நடக்க எல்லா வீடுகளுக்கும். இதுல எங்க ஆவியின் கையில நீங்க சிறந்து விளங்குறீங்க? இப்ப என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க தான் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆண்கள் தான் இதுவரைக்கும் ஆவியின் கையில சிறந்து விளங்குறவங்க. வீட்லயும் சரி வெளியிலயும் சரி தங்களுடைய கடமைகளை கருத்தா செய்வாங்க. சிஸ்டர் சொன்னாங்க, ஏதோ பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் சொன்னாங்க. பெண்கள் இவ்வளவு இத்தனை பேர், இத்தனை 75% பெண்கள் இந்த செக்டார்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி, அந்த 75% பெண்களையும் தாங்கி பிடிக்கிறது எங்க 25% ஆண்கள் தான். அவங்க இல்லைன்னா அந்த ஸ்ட்ரெஸ் சொல்றீங்களா ஒண்ணு, வீட்டுல இருந்து சமைக்கலன்னா அவங்க எப்படி வேலைக்கு போவாங்கன்னு கேக்குறேன். இப்படி ஸ்ட்ரெஸ் வீட்டுல பிள்ளை டாய்லெட் போனா கழுவுறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நாங்க பார்க்காம இருந்தா பெண்கள் எப்படி போய் வேலை செய்ய முடியும்னு கேக்குறேன். இப்படி உங்களுக்கு தோளுக்கு தோளா நிற்கிற கணவர்கள் தான் ஆவியின் கனிகள்ல இதுவரைக்கும் சிறந்து விளங்கிட்டு இருக்காங்கிறதுல எந்த சந்தேகம் உங்களுக்கே இருக்காது. இனிமேலாவது நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து வளர்ந்து வாங்க அப்படின்னு சொல்றதுதான் நாங்க ஆசைப்படுறோம். உங்களை குறை சொல்றோம்னு நினைக்காதீங்க. நீங்களும் உங்கள் கணவனோடு உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து ஆவின் கனியில நல்லா வளர்ந்து இந்த சபைக்கு ஒரு தூணா நில்லுங்க. இந்த தேசத்திற்கும் வெளியில உள்ள மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னு தான் நாங்களும் சொல்றோம். அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு இன்னைக்கு ராத்திரியில இந்த பட்டிமன்றத்துல இருந்தாலும் ஒரு நல்ல பாடத்தை கத்துட்டு போய் ஆவின் கனியில வளர்றதுக்கு பாருங்க. இதுதான் என்னுடைய வேண்டுதல். நன்றி, வணக்கம். எல்லாம் முடிந்தது. குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து கடைசியாக சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது, இன்றோடு முடிந்தது.
இனிமேல் வருகிற சாட்சிகளை நாங்கள் தான் காண போகிறோம். முடிந்தால் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. மிகவும் நன்றி. அதாவது ஆண்களே என்று சொல்லி அகஸ்டின் பாபா அவர்கள் அதிரடி பேச்சை வெள்ளு என்று வெளுத்து விட்டார். அடுத்ததாக நமது ஆவியின் கனியில் சிறந்து விளங்குவது பெண்களே என்று சொல்லி நம்மளுடைய பெண்கள் அணியிலிருந்து ஜின்சி சிஸ்டரை அன்போடு கூட வரவேற்கிறேன். பேசலாம். நடுவரை அதாவது நடுவரை தாக்கி பேசக்கூடாது. சபையின் சார்பாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் நடுவரை தாக்கி பேசக்கூடாது என்பதை கணவராய் இருந்து கண்டிப்புடன் சொல்லுகிறேன். கனிகளில் சிறந்து விளங்குவது ஆண்களா பெண்களா? பெண்களே என்ற தலைப்பில் பேசி வந்திருக்கிறேன். நான் எவ்வளவோ பொறுமையா சொல்லிட்டேன். அன்பாக சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. அவர் நடுவராக உட்கார்ந்து இருக்காரு. இருந்தாலும் மன்னிக்கிறேன். அனைத்து ஆவியின் கனிகளுக்கு சொந்தக்காரர்களாகிய பெண்களுக்கும் இங்கே வந்து பொறாமையும் கோபமும் ஒரு விதமான ஆகுரசமான எண்ணங்களும் பகையும் வன்மையும் நிறைய சொல்லிட்டே போலாம் கொண்ட ஆண்களே. அது கூட பெண்களையும் சேர்த்து வச்சுட்டாங்க. எனக்கு என்னமோ எனக்கு தெரியல. மற்றும் இங்க கூடி வந்திருக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகளே, வளர்ந்து வரும் எதிர்கால தலைமுறைகளே, நீங்க எல்லாம் பார்த்து கத்துக்குங்க. பெண்களை மட்டும் பார்த்து கத்துக்கொள்ளுங்க. ஓகே? அது மட்டும் இல்ல, எங்கள் அண்ணன் அவர்களுக்கும் அவரும் ஆவியின் கனியில் திகழ்ந்து விளங்குகிறார். எங்கள் அக்கா அவர்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். இங்க வந்து ஒருத்தர் பேசிட்டு போனாரு. என்னன்னா பேசுறாரு? அவர் வந்து பார்த்தாரா எங்க வீட்டுல? கண்டிப்பா அதாவது வந்து பார்த்துட்டு அவர் சொல்லலாம். என்னன்னா சொல்றாரு அவரு? லவ் முதல் கனி லவ்வா. அது வந்து பெண்களுக்கே இல்லையா? திருமணத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்து ஓடி ஓடி லவ் பண்ணுவாங்களாம். திருமணத்துக்கு அப்புறம் லவ்வே பண்ண மாட்டாங்களாம். அப்பாட்டமான பொய்ங்க அது. நாங்க இந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் நாங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் மறந்துச்சு. உதாரணத்துக்கு நிறைய காரணம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அது அப்படி இப்படி இதெல்லாம் சொல்லிருந்தாரு. ஆனா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. நடுவரை எக்காரணத்து கொண்டும் தாக்கக்கூடாது என்பதை சபையின் சார்பாக அன்போடு கூட நடுவரை தாக்கி பேசக்கூடாது என்பதை கணவனினாக கண்டிப்புடனும் இதை மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். நான் நடுவர்களை தாக்கவில்லை. இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண்களை மட்டுமே தாக்குகிறேன். இது எல்லா ஆண்களும் இதில் பொருந்துவார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். பெண்களை மனசாட்சி சொல்லுங்க. ஆண்கள் எப்படி இருக்காங்க? முன்னாடி பின்னாடி நம்ம புரட்டி பார்த்தா இப்ப தெரியும் ஆண்களுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு. ஆனா பெண்கள் எப்பொழுதும் ஆண்களை லவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கரெக்டா? அப்புறம் அவர் சொன்னாரு, ஏவாளை பத்தி சொன்னாரு. எங்க அக்கா வந்து எவ்வளவு அருமையா அவங்க அன்பை பத்தி சொன்னாங்கல்ல. அந்த கனியை கொடுக்கும்போது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது எவ்வளவு அக்கறையில அன்பு சகலத்தை அப்படின்னு சொல்லி அவரும் சாப்பிட்டும் சேர்த்து கொடுத்தாங்கல்ல. அது அவர் எவ்வளவு வந்து அந்த அன்பை கொச்சப்படுத்தி பேசினார் இல்லையா? அப்படி இல்லைங்க. அவங்க தப்பு பண்ணாலுமே அது வந்து ஆண்டவர் வந்து அவங்க தப்பு பண்ணாலுமே அது ஆண்டவர் மன்னிச்சு அதுக்கு பதிலாக மரியாதை சூஸ் பண்ணி அவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் நமக்காக தந்தாரு. அது ஒரு பெரிய அன்பு. யாரை சூஸ் பண்ணாரு? பெண்களை சூஸ் பண்ணாரு. அது ஒரு பெரிய விஷயம்.
அதாவது சாந்தத்தை பத்தி சொன்னாங்க. சாந்தம் பெண்களுக்கு இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? சாந்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எஸ்தரை பாருங்க எவ்வளோ சாந்தமா இருந்தாங்கல்ல, பொறுமையா இருந்தாங்க. அவங்க வயசை வந்து டீல் பண்ணாங்க. எல்லா காரியத்தையும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி வந்து அவங்களுடைய காரியத்தை எல்லாம் நடத்தினாங்க. பாருங்க, நாங்கெல்லாம் பேசி தொண்டை வறண்டுருச்சுன்னு சொல்லி அன்பாய் தண்ணி கொண்டு வந்தது ஒரு பொருள் தான். அவங்க கொடுத்தது எங்களுடைய பெண்கள் தான், பாஸ்டர் அம்மா தான் நாங்கள் பெருமையா சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்ல, வேதத்துல நம்ம பார்க்குறோம், ரெபேக்காளை பத்தி பார்க்குறோம். ரெபேக்காள் வந்து கர்த்தருடைய திட்டத்தை முன்கூட்டியே அறிந்திருந்தாங்க இல்லையா? எலியாசார் வந்து அவங்க ஆபிரகாம் சொல்லி விடுறாரு, போய் பொண்ணு பார்த்துட்டு வாங்க. எப்படி அந்த ஒட்டகத்துக்கும் சேர்த்து தண்ணி கொடுக்குறாங்களா, கொடுத்தாங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு கரெக்டான பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ரெபேக்கா வந்து அந்த ஆவியின் கனியில் வந்து திகழ்ச்சி இருந்தனால தான் அவங்களால அந்த தேவனுடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. நடுவர் அவர்களே, அவங்க ஒரு நீடிய பொறுமையாக இருந்தாங்கன்னு சொல்லலாம், விசுவாசத்தோட காத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அது இல்லாமல் நீதிமொழிகள் 31:10 சொல்லுது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் அவள் விலை முத்துக்களை பார்க்கணும் விலையேறப்பட்டது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதைத்தான் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்கள் சொல்லுகிறார்கள். அது நீங்க எங்கேயும் தேட வேண்டாம். கண்டுபிடிப்பவன் யார்? கண்டுபிடிப்பவன் யார்? கண்டுபிடிப்பவன் யார்? யார் யார் இருந்திருந்தா கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். கண்டுபிடிப்பவன் யார்? யாருன்னு இருக்கு. ஆமா, கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். இருந்தாலும் நீங்க எவ்வளவோ நீங்க எங்களை காத்தினாலும், எவ்வளவோ நீங்க சொன்னாலும், எதுனா நீங்க சொன்னாங்க வேலை விஷயத்துல, பிள்ளைகளை வளர்க்கறதுல, துணி துவைக்கிறாங்களாம்மா, வாஷிங் மிஷின் இருக்கு, துணி எப்படி கல்லில் துவைச்சாரா? கரண்ட் இந்த ஊர்ல கரண்ட் எப்பயுமே போகாது. இவர் வந்து மாத்தி மாத்தி பேசாதீங்க நடுவர்களே. இவர் வந்து துணி துவைச்சாரா, அவர் நெல் விதை போட்டாரா, நெல்லை வச்சாரா, அதெல்லாம் மாத்திக்கலாம். நீங்க கண்டிப்பா கிடையவே கிடையாது. 3 மணி நேரம் வந்து பெங்களூருக்கு வராராம். அவர் என் கூட தான் வர்றாரு, இஷ்டப்பட்டு என்னை கூட்டிட்டு போறாரு. கதை கதையா வருவீங்க. கண்டிப்பா இதெல்லாம் அவங்களுடைய வெறும் கற்பனையை தவிர இது ஒரு காலம் ஏற்றத்தகாதுன்னு நான் சொல்றேன். இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களை தாக்குனாலும் நாங்கள் ஆவியின் கணிகளில் இருக்கிறதுனால சாந்தத்தோட பொறுமையோட நீடிய பொறுமையோட இதெல்லாம் நாங்கள் கேட்டு நாங்கள் இருப்போம். எவ்வளோ அடித்தாலும் தாங்குற நெஞ்சம் அந்த பெண்கள் நெஞ்சம் தான் நான் அதுக்கு சொல்கிறேன். அதான் சொன்னாங்க, எவ்வளோதான் தாங்கி பிடிப்பது ஆண்கள் தாம. என்னத்தை தாங்கி பிடிக்கிறீங்க? இதெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது எதிரணி அவர்களே. அவரது வீட்டில் நடந்ததை வந்து குமுறி விட்டு போனார், வேற ஒன்றும் இல்லை. அது எப்பொழுதும் நாங்கள் ஒரு காலம் பெண்களை நாங்கள் விட்டு கொடுத்து பேசுவது எங்களுக்கு பிடிக்காத காரியம். எப்பொழுதும் பெண்கள் வந்து பொறுமையும் நீடிய பொறுமையோடு தான் நாங்கள் காத்துட்டு இருப்போம். புரிஞ்சுத நடுவர் அவர்களே, வீட்டுக்கு வந்து ரொம்ப லவ் பண்ணலாம், லவ் பண்ணிட்டு எப்போ கட்டி பண்ண முடியும், எப்போ போகலாம், அவர் லவ் பண்ணலான்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். எல்லாரும் கூடி கும்பி இருக்கிற இந்த ஒரு அருமையான இந்த திறங்கள அப்படிப்பட்ட ரொமான்டிக்கெல்லாம் இங்க வேண்டாம், நாங்கள் தனித்து வச்சுக்கலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் எப்பவுமே பொறுமையாக இருப்போம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, நாங்கள் பொறுமையாக பொறுமையாகவே இருப்போம்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உலக பிரகாரமாக நம்ம பார்த்தோம், பாரதிதாசன் கண்ட பெண் உலகம். அவர் என்ன சொல்கிறான்னா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற கோட்பாட்டை கொண்டவள் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாரு. எதுக்கு அப்படி சொன்னார்? பொறுமை பொறுமை நடுவரை பார்த்து கேட்டார்கள், நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு பாருங்க. அதாவது கண்ணானாலும் கணவன் என்பது குடிக்கவில்லை என்றால் கல்லை போட்டு முடித்துள்ளது. புல்லானாலும் புருஷன் என்பது சாப்பாடு இல்லைன்னா புள்ளை வச்சு சாப்பிடுறதுன்னு சொல்றாங்க.
அதுதான் அப்படி நான் இல்லை, நீங்க தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆண்கள் எப்பொழுதுமே தவறாக எண்ணம் கொண்டவர்கள். ஆவின் கனிகளே கிடையாது. எப்பொழுதும் தன்னைத்தானே ஏதோ நினைத்துக் கொண்டு தன்னுடைய இஷ்டத்திற்கு வாய் விட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அப்படி கிடையாது. எப்படிதான் அந்த ஆவியின் கனிகள் இல்லாத கல்லான கணவன் அவர்கள் புல்லான, யாரையும் புண்படுத்தவில்லை, புல்லான புருஷன், அதாவது புல்லுனா மெலிசா இருப்பாங்க, அது ஒரு கேரக்டர் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த புருஷனை வந்து நாங்கள் வந்து ஒரு ஆவியின் கனியோட அன்பு தான் காட்டிட்டு இந்த அளவுக்கு நாங்கள் நடத்திட்டு வரோம். சோறு போட்டு பத்திரமா என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம். அது இல்லாமல் அவங்களோட எதிரணி சொல்கிறாங்க எல்லா தேவையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா? கிடையவே கிடையாது. நாங்கள் தான் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம் இல்லையா? வேலைக்கு போகிறோம், வரோம், ப்ரேயர் பண்றோம், குழந்தை வளர்க்கறதுலும் சரி. ஆனா இந்த கணவர்கள் எப்படி இருக்கிறாங்க? வீட்டுக்கு வராங்க, குழந்தை நீ அதை டீல் பண்ணிக்கோ, குழந்தை நீ பார்த்து. எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாதுன்னு தான் ஆண்கள் எப்பொழுதும் சொல்றாங்க இல்லையா? கரெக்டா எல்லாம் தூங்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கும் கூட பார்த்தீங்கன்னா பொறுமை கிடையாது. அதுவும் பெண்கள் தான் பண்ணி கொடுக்கணும். ஸ்பிரிச்சுவல்லையும் பார்த்துட்டிங்கன்னா நடுவர்கள் ஸ்பிரிச்சுவலையும் நாங்கள் தான் வந்து முன்னோடியாக இருக்கணும்னு அது எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். காரணம் பைபிளில் வந்து ஆண்டவர் நிறைய ஸ்திரீகளை நம்ம பார்க்குறோம். சாராளை, எஸ்தரை பார்க்கலாம், ரெபேக்காவை பார்க்கலாம், அண்ணாவை பார்க்கலாம். நிறைய ஸ்திரீகளை நம்ம பைபிளில் பார்க்குறோம். எல்லாரும் வந்து ஸ்பிரிச்சுவலில், அதாவது பெண்ணால் வந்து ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஆவிக்குரிய பெண்கள் வந்து ஒன்லி திங்ஸ் வந்து ஆக்க தான் எங்களால் முடியும். அது இல்லாமல் அதாவது உலக பிரகாரமாக பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணம் என்பது விதி என்றும் அந்த கட்டிலிருந்து விடுவித்துக் கொள்வது கொடிய தீவனை என்றும் கருதி, அதாவது திருமணம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விதி, அதுலேருந்து அந்த கட்டிலிருந்து விடுவித்துக் கொள்வது கொடிய தீவனை நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் என்னதான் இந்த கணவர்கள் எங்களை புரட்டி போட்டாலும் அடித்தாலும் உதைத்தாலும் திட்டினாலும் ஆணாதிக்கம் நிறைந்த இந்த உலகத்திலே அடங்காத ஆண்கள், ஆண்மை ஆதிக்கம், அதிகாரம் எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் அதுலேயும் நாங்கள் பொறுமையாக, நீடிய சாந்தமாக, அன்பாக, தயவாக, நற்குணமாக ஒவ்வொரு நாளும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு என்னை உறவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சொல்வதெல்லாம் பொய்யை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எதையாச்சும் கொண்டு சத்தியம் வாங்கினா வாங்கிடலாம். எனிவே, அதாவது நாங்கள் பெண்களே என்று சொல்லி நன்றாக பேச்சை உரையாற்றின சகோதரி ஜின்சி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, அதாவது நாங்கள் வந்து ஆண்களுக்கு, அதாவது பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பேச வராங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து நீங்கள் பார்க்கணும். அதாவது ஆண்களே சிறந்து விளங்குவது ஆண்களே என்று சொல்லி நமது வலிமையான சகோதரி ஏஞ்சல் தேசாவை அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கிருந்தாலும் நமது எஸ்ரா பிரதரை பிடித்து வைக்கும். விட்டு விடாதீர்கள். முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தையும் சேர்த்து மா மேதையாக ஆவியின் கனி நிறைந்தவராய் அமர்ந்து இருக்கும் நடுவர் அவர்களே, கேட்டுக்கம்மா, நல்லா கேட்டுக்க. மரத்தில் இங்க கும்பிடு போட்டு அங்க போய் கிளி சொல்லுவாங்க, காலை பிடிக்கிறவங்க நம்பாதீங்கப்பா, காலை வாரி விட்டுருவாங்க. நீ பேசுமா, வேற ஏதாச்சும் இருக்கா? மரத்தின் வேர் போல இருக்கும் எங்கள் போதகரே, அதன் கிளைகளாக இங்கு அமர்ந்திருக்கும்
பெண்களே, அதில் மலர்களாக இருக்கும் குழந்தை செல்வங்களே, அதில் கனிகளாக இருக்கும் ஒவ்வொரு ஆண்களே, எனக்கே கையை தட்டு போல இருக்க. உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இப்படி நீங்க வந்து முன்னாடி உட்கார்ந்து எல்லாத்தையும் மிரட்டவே கூடாது. இதனாலேயே எங்களுடைய ஒரு சிறந்த பேச்சாளரை இதுல எங்க பொறுமை இருக்கு? இல்லை, நான் இப்பொழுது அவ்வளவு கனிவா சொல்றது வந்து நீங்க எப்படி அவங்க அதாவது இப்படி முன்னால இருந்து எனக்கு த்ரெட்டன் கொடுக்குறாங்கப்பா, இதனாலேயே நான் வரலப்பா. அது வேறு விதமாக சொன்னாங்க, எனக்கு சொல்ல முடியாது இந்த இடத்துல. அதனால எங்களுடைய நட்சத்திர பேச்சாளரை நாங்கள் இழந்து பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் யார் என்று எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், பிரதர் ஹென்றி அவர்களே. மிகவும் நான் சோர்ந்து காணப்படுகிறேன் அவர் இல்லாம. நீங்க இப்படி முன்னாடி இருந்து மறுபடியும் மிரட்டினீங்கன்னா அடுத்த வருடத்துக்கு எங்கள் அணி ஆள் இல்லாம போயிடும். நீ பேசுமா, நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாச்சும் என்னை பத்தி பாயிண்ட் இருக்கா? ராவின் கனிமா மேலை அறிவியலா வேற ஏதாச்சும் இருக்கா? நான் அப்புறம் நாளைக்கு எழுதி கொடுக்குறேன். இன்றைய தினத்தில் ஆவியின் கனிகளில் சிறந்து விளங்குவது ஆண்களே என்னும் உண்மையை பேச வந்துள்ளேன். பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துவது எப்பவுமே தாய் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் இந்த கேம்புக்கு வந்திருக்கோம். சரி, எல்லா லேடிஸும் ஃப்ரீயா இருக்காங்க, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, சுத்தி பார்க்குறாங்க, இருக்காங்க. ஆனா டெய்லி அங்கே இந்த பாஸ்கெட் பால் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, பசங்க கூட என்ஜாய் பண்ணுறது ஆண்கள் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துக்கிறது எல்லாமே வந்து நம்ம எல்லாம் ஆண்களை தான் பார்க்க முடியுது. நம்ம வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஆண்கள் நம்ம மத்தியில் இருக்கிறவங்க வந்து விசா ஹோல்டராக நம்மளோட டிபெண்டன்ட் விசா எடுத்துகிட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி வீட்டு வேலைகள் செய்ய வேண்டிய நிலைமைகள் எல்லாம் வருது. ஆனால் அவங்களோட சுயத்தையே இழக்க வேண்டிய நிலைமை வருது. அதாவது அவங்க வந்து விசா ஹோல்டரா டிபெண்டன்ட் விசா எடுத்துட்டு வந்திருந்தாலும் அவங்களோட அவங்க படிச்சதுக்கு சம்மந்தமே இல்லாத வேலைகள்ல இன்வால்வ் ஆகி நமக்காக குடும்பத்தினுடைய உள்ள குமுறல்களை எவ்வளவு தெளிவாகவும் திட்டமாகவும் தீர்க்க தரிசனமாக உரைத்துக் கொண்டிருக்கிறாயே. அனைத்து ஆண்களையும், அதுவும் எங்களுடைய இந்த முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரவசமாகி விடுவார்கள். மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா பேசுறதுக்கு? கொடுக்க முடியாதவர்களே. அதாவது எல்லாரும் குடும்பத்துல இருந்து வரும்போது பிரேயர் பண்ணி தட்டுமுட்டுகள் எல்லாம் கட்டி எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட யூகே வந்தா செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நேரத்துல வரும்போது இங்க வர ஆண்கள் எல்லாருக்கும் அவங்க ஃபேஸ் பண்றது ஒரே மாதிரி விஷயங்கள் கிடையாது. அவங்க வந்து சம்பந்தமே இல்லாத வேலைகளை செஞ்சு அவங்க நமக்காக அன்புடனும் அவங்க தியாகத்துடனும் சமாதானத்தோடதும் குடும்பத்தை நடத்துறதுக்காக கிடைக்கிற வேலைகளை பார்த்துட்டு அவங்க நமக்காக இருக்காங்க. அதை நம்ம எப்பவுமே புரிந்து கொள்ளணும். அந்த தியாகம் எத்தனை பெண்களுக்கு வரும்னு எனக்கு தெரியல. நடுவர் அவர்களே, இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி. நல்ல பிரியாணி சாப்பிட்டீங்கல்ல? தந்தா ஆண்கள் இத்தனை பேருக்கு சமைக்கிறது ஆண்களுக்கு கடினமான காரியம்தான். ஆனாலும் அவங்க அன்போடையும் அவங்க வந்து எத்தனையோ செஷன்ஸ் பாஸ்ட் சொல்றதை அட்டன் பண்ணாம எத்தனையோ வேலைகளில் ஈடுபட்டு அவங்க வந்து சமைச்சு சந்தோஷமா அதை நமக்கு பரிமாறுறாங்க. கூடிய விரைவில் ஆக்டன் பகுதியில் ரவுண்ட் அபவுட்டில் பெரிய சிலை எஸ்ரா அவர்களுக்கு வடிவமைக்க ஆயத்த பணிகள்
ஆரம்பிக்கட்டும் என்று சொல்லி நடுவரின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து ஜின்சி வந்து பேசினாங்க. ஜின்சி பேசினது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு வந்து பொண்ணுங்களுக்கு தான் வந்து ரொம்ப பொறுமையா, நம்ம என்ன சொன்னாலும் பொறுமையா இருப்போம், பசங்களுக்கு பொறுமையே கிடையாது. அவங்க எவ்வளோ பொறுமையா இருப்பாங்கன்னு அவங்க வீட்டில் இருக்க பசங்க வந்து 4 இடத்துல செருப்பு காட்டி யூசி இருந்தாங்கன்னு தெரிஞ்சிடும் வீட்டில் எவ்வளோ பொறுமையா அவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆவாங்க அப்படின்றது. அப்பதான் தெரியும் அவங்களோட கோவங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்றது. வீட்டில் இருக்கிற எடுத்த பொருளை எடுத்த இடத்துல ஆண்கள் வைக்கல அப்படின்னா பெண்களுடைய பொறுமைகள் எந்த எல்லையை மீறுன்றது நமக்கு அப்பதான் தெரியும். நிறைய தீர்க்க தரிசனங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஜின்சி முறைக்கிறா, ஜின்சி நடுவரை பார்த்து முறைக்கிறா. நல்லா நோட் த பாயிண்ட். பயங்கரமான தீர்க்க தரிசனம் இதெல்லாம். பிரவீன் அக்கா வந்து சொன்னாங்க, பஸ்ல வந்துட்டு நம்ம மேர்லதா அக்காவும் ஜான்சி அக்காவும் வந்துட்டு உண்மையாப்பமும் இருக்குல்ல, அது பேர் என்னது, பணியாரமும் சப்பாத்தியும் செஞ்சாங்க. 5 மணிக்கு காலையில கிளம்புறது முன்னாடி பாதி சப்பாத்தியா நம்ம ஆட்டோ வந்திருக்காரு. பாதி பணியாரத்தை சுடுறதுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ரூபா பண்ணாங்க. அவ்வளவு அமைதியாக அமர்ந்திருக்கும் போதே எனக்கு தெரிகிறது. அதாவது பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசும்போது ஜான்சி சிஸ்டர் பார்க்கணும். ஐயோ தள்ளி விட்டுருவாங்களான்னு பயமா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஜென்சி சொல்றாங்க, எஸ்தர் வந்து ரொம்ப சாந்தமா இருந்தாங்க. எஸ்தர் சாந்தமா இருந்தா ஒண்ணு கிழிச்சிருக்க முடியாது. மொர்தெகாயோட விசுவாசம் அவங்க இல்லாம, அவரோட ஊன்றுதல் ஒரு பேக் போன் இல்லாம எஸ்தரால எழுந்திருக்க முடிஞ்சிருமா? நம்ம வேலைக்கு போறோம், நம்ம எத்தனை பேர் வேலைக்கு போறோம், எத்தனையோ ஷிஃப்ட் நம்ம வந்து சில நேரம் நம்மளால நம்மளோட ரெகுலர் ஷிஃப்ட் பார்க்க முடியறது இல்ல. பல நேரத்துக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் சேஞ்ச் கேட்குறோம் இல்லையா? கேட்கும் போது பெண்கள் கிட்ட போனா எத்தனை பேருக்கு நல்லா சுரிச்சு முகம் பார்த்துட்டு ஐயோ நீ ஷிஃப்ட் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. அதே இடத்துல ஒரு ஆண் கிட்ட போகும்போது அவங்க எதையுமே எதிர்பார்க்காம பயங்கர தயவோட, மிகுந்த தயவும் இரக்கத்தோட அவங்க நமக்கு ஷிஃப்ட்டை மாத்தி தரதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நம்ம வந்து பைபிள்ல வந்து நம்ம பார்க்கும்போது, சரி எல்லாரும் பைபிளை பத்தி சொல்றதுனால நான் ஒரே ஒரு சொல்றேன். நம்ம ஆபிரகாம வந்து விசுவாச தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய விசுவாசம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆண்டவர் சரி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அதுல ஒரு கப்பலா தரித்து இருக்கிறதுக்கு வந்து நம்ம பெண்களுக்கு பொறுமையே கிடையாது. அதுக்கிடையே இன்னொரு கல்யாணம், நீ வந்து என் பணிப்பட கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு அப்படியாவது ஒரு குழந்தை கிடைக்கட்டும் அப்படின்றத நம்புறாங்களே ஒழிய, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, அதை பொறுமையோட பார்க்கணுன்ற அதுலயே பொறுமை இல்ல. இதை பொறுமையை பத்தி பேசுறாங்க. எனவே ஆவியின் கனிகள் சிறந்து ஆண்களே என்று உறுதியுடன் யாருக்கும் பயப்படாமல் தெளிவாகவும் தீர்ப்பளிக்குமாறு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டீங்க, இன்னும் பேசணும்னு பார்த்தேன். சரி, ஓகே, நன்றி. உங்களுக்கு மிகுந்த கரகோஷங்களை நமது சிஸ்டர் ராஜில் அவர்களுக்கு செலுத்துமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிக நன்றி. அதாவது மறுபடியும், அதாவது ஆவியின் கனியில் சிறந்து விளங்குவது பெண்களே என்று சொல்லி அடுத்த வரிசையில் நமது டிங்கிலிங் பாஸ்டர் அவர்கள் பேச வருகிறார்கள். அவரை கரம் தட்டி அன்போடு வரவேற்குமாறு. கொஞ்சம் எதிரணிக்கு கொஞ்சம் பயமாக இல்லை, ரொம்பவே நிறையவே பயம் அதிகமாக உள்ளது. உங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுமா? கூலர்ஸ் போட்டு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வர சொல்லவா? தேவைப்படாது என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீர் மட்டும் கொடுத்தால் போதும். சகோதரி ரேச்சல் அவர்களுக்கு நன்றி.
ஆவியின் கனியில பொறுமையே இல்லை. நன்றி சொல்றேன் இருங்க. நடுவர் பாத்தீங்களா இந்த ஆண்களை? என் உரையை துவக்குவதற்கு முன்பதாகவே ஆமா என்ன நீங்க அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பொறுமையே இல்ல. ஆவியின் கனிகளை அக்குவேராய் ஆணிவேராய் அனுதினமும் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆலயத்தின் போதகர் அவர்களே, ஆவியின் கனிகளை அக்குவேராய் ஆணிவேராய் வாழ்ந்து காட்டுக் கொண்டிருக்கின்ற எனது அருமை அப்பா அவர்களே, இது நான் நினைக்கவே இல்லை. இது நான் இப்பதான் பார்த்தேன். அண்ணன் அவ்வளவு அழகா வந்து சொன்னாரு. எங்க அக்கா மிக பொறுமையாய் ஒரு அமைதியா கேட்டிருந்தாங்க. நடுவர் அவர்களே, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க, பிராக்டிக்கலா நடக்கிற காரியம். என்னத்த பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அதாவது ஒரு நிமிடம் ஒரு வருட தாக்கம், ஒரு நாள் அல்ல, ஒரு மணி நேரம் அல்ல, ஒரு வருட தாக்கத்தினால் எங்களுடைய அணியின் சிறந்த நட்சத்திர பேச்சாளரை நாங்கள் இழந்து தவிக்கிறோம். அதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை நீங்கள் அன்போடு கூட கனிவோடு கூட நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். மிரட்டினார்கள். அதனால்தான் பின்னால் இருந்து போதகர் வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். நார்மல் ஸ்டாரா இருந்த என்னை தன்னுடைய ஆவியின் கனியினாலே ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துவதினாலே சூப்பர் ஸ்டாராய் மாற்றின என் அன்பு மனைவி அவர்களே, நடுவர் அவர்களே, இங்க கேளுங்க, ஒரு விஷயத்த சொல்றேன். என் மனைவி எப்படி ஆவியின் கனியில இருக்கிறாங்கன்ட்டு நான் போயிட்டு என் மனைவி கிட்ட சொன்னேன். மா, இது மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க, நான் உன்னை எதனா கொஞ்சம் இழுத்து விடுவேன், எதனா கோச்சிக்குமா? என்னதுங்க தலைப்பு? ஆவியின் கனிமா? எந்த கனிங்க? நானு அவர்களே, இவரை பத்தி நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். அதுக்கு முன்பாக என் மனைவி சொன்னது, எந்த கனிங்க நானுன்னு கேட்டாங்க. அதான் இதய கனிங்கிறாங்க. இதய கனியாகிய என் மனைவி அப்படிப்பட்ட கனியே இல்லையே, புதிதாக நீங்கள் உருவாக்க வேண்டாம். என்னை பேச விட மாட்டீர்கள். அரங்கம் அதிரும் வண்ணமாய் மன்னிக்கவும் நடுவர் அவர்களே, இந்த இதய கனி அனைத்து ஆவியின் கனியும் உள்ளது என்பதை தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிறது. இதனாலதான் நான் சூப்பர் ஸ்டாரா மாறினேன். இல்லைன்னா நான் ஒரு பவர் ஸ்டாரா தான் இருந்திருப்பேன். பவர் ஸ்டார்னா பாத்தீங்களா, எனக்கு பவர் ஸ்டார்ன்றது நான் வேற ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னாரு பாருங்க, பொறுமையை இழந்தவரா. பொறுமை இருக்குதாங்க. ஏங்க நடுவர் அவர்களே, நீங்க ஒண்ணு அழகா சொன்னீங்க. அவர் வந்த உடனே என்ன சொன்னீங்க? எதனா ஒண்ணு சொன்னாரு, ஆவியின் கனிய எங்க சொன்னாரு? கண்ணாடியை மட்டும் போட்டாரு. ஆவியின் கனி 9 சொல்ல சொன்னீங்க, ஒண்ணு சொல்லல. எங்க போயிட்டாருன்னா அவரு நோட் பண்ணிட்டேன். கீழ்ப்படிதலுக்கு போனாரு. ஆவியின் கனியில இருக்குதுங்களா கீழ்ப்படிதல்? எந்த வேதாகமத்துல இருக்குது? நானும் தேடி பாக்குறேன். கீழ்ப்படிதலுக்கு போறாரு. சரி, லவ் சொல்றாரு. என்னவா லவ்? ஆதாம் பாட்டி வரைக்கும் போயிட்டாரு, பாட்டி ஆக்கிட்டாரு. சரி இருக்கட்டும், அந்த தாயை பாட்டி ஆக்கினாரு. அவங்களுக்கே போயிட்டு நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்களே. அந்த அம்மா இல்லைன்னா பாவம் வந்து என்ன சொன்னீங்க? பாவம் வந்துச்சு அந்த அம்மாலதான். எவ்வளவு ஒரு அன்பா அந்த தாய் கொடுத்த கனிய இந்த ஆதாம் ரிஜெக்ட் பண்ணாத, சாப்பிட்டதை மறைச்சிட்டு அந்த தாயினுடைய அன்பை, அந்த பாட்டியினுடைய அன்பை இப்படி போட்டு தாக்குறாரு. போட்டு கொடுத்துட்டாரு. காலையில தான் இவரு கதை எனக்கு தெரிஞ்சது என்னன்ட்டு.
ஏன்னா இந்த நான் ஓ, எவ்வளவு அதை பாட்டு- ஈஸியாக கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமா. ஏன்னா அவருக்கு தான் பொறுமை இல்லாத இருக்கிறாரு. இவருக்கு நாங்க ஒரு வேலை கொடுத்தோம் கிச்சன்ல டீ போடுறதுக்கு. பாருங்க டீ நல்லா தான் போட்டாரு, அதுல எதுவும் குறை இல்லை. அவரே வந்து சொன்னாரு, வீட்டுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்காங்க, நீ ஏன் இங்க வந்த? என்ன அன்பு, நானும் வீட்டுல என் மனைவி மூக்குல இருந்து அப்படி சரி வந்தாலே நான் வரமாட்டேன். என் மனைவி என்ன, அவங்க இந்த ஆவியின் கனியில் இருப்பதனால என்னை அனுப்பி விடுவாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போக. ஆனா அடுத்தது இந்த நடுவரை ஆனா போட்டு பெரிய தப்பா போயிடுச்சு, ரொம்ப தற்புகழ்ச்சியை விரும்புறாரு. நடுவர் அவர்களே, உங்களுக்கு நான் வணக்கத்தை கூட சொல்றேன், ஆனா நீங்க தீர்ப்பை நம்ம பக்கம் தான் எழுதுவீங்க. ஏன்னா நீங்க தற்புகழ்ச்சி கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க, சரிங்களா? என்ன ஒரு மேதன்னு சொன்னதுக்கு எப்படி சொல்றீங்களே? அந்த அம்மா காலில் விழுந்து வணங்கிட்டு வந்தாங்களே, காலை வாரல. நான் வேதத்துக்கு வரேங்க. ஆவியின் கனியை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுல ஆவியின் கனியில் எல்லாத்தெல்லாம் பேசுறாரு, கீழ்ப்படிதெல்லாம் இல்லவே இல்லை. நடுவர் அவர்களே, ஆண்டவர் மனிதனை உண்டாக்குகின்ற பொழுதே ஆனதனை உண்டாக்குறாரு. அவன் ஒரு மண்ணு இல்ல, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு மண்ணு தான். பேசிட்டு நீங்க யாரு? பச்சை மண்ணுங்க, கரெக்டா சொன்னான். அந்த பச்சை மண்ணு யாருன்னா நானும் அந்த பச்சை மண்ணு. ஆண்டவர் ஏவாளை உண்டாக்கணும்னு தான் அவனுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் வருது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. பட்டிமன்றத்தை ஜெப கூட்டமாய் மாற்றுவதுதான் நம்ம சொல்றோம். மறந்துச்சு பாருங்க. அப்போ இந்த ஆணை வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஏற்ற துணையை உண்டாக்கணும் ஒரு கம்ப்ளீட்னஸ் வருது. ஆனா இதுக்கு மனித குலத்தையே உண்டாக்குறது ஆண்டவர் விசனப்பட்டதா எங்க இருக்குதுங்க? நடுவருக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஆதியாகமும் தப்பா சொல்றாரு பாருங்க. ஆதியாகமும் 6:6 இருக்கு. ஆமா, இந்த மனிதன் உண்டாக்குறதுக்கு அது வேற கதை. ஆனா சகோதரி சொன்னாங்க, ஆபிரகாம் கல்யாணம் பண்ணிட்டாரா? யார் சொன்னதுனால? யாருங்க? சாரா சொன்னதுனால. ஆபிரகாமுக்கு எங்க போச்சு அறிவு? இருங்க, பச்சை மண்ணு தான், மண்ணுதானே. வாயில கை வைத்தாலும் கடிக்க தெரியாது. பெண்கள் கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க தான். நானே ஆவியின் கனியில் ஆண்கள் குறைந்தவர்கள் நான் சொல்லவில்லை, பெண்களோட கொஞ்சம் குறைவு தான், முற்றிலுமா குறைந்தவர்கள் அல்ல, கொஞ்சம் குறைவு. ஆனா பெண்களுக்கு அதிகம் ஆவியின் கனியில. அதனால எப்படின்னா அந்த கணவன் மீது உள்ள அன்பினாலே அவன் சொல்லி இருக்கணும், ஆபிரகாம் இருமா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், வெயிட் பண்ணுவோம்னு. லவ் எங்க போச்சு? லவ் எங்க போச்சு ஆபிரகாமுக்கு? சாராள் மேல லவ் இருந்து இருக்கணும்ல, சொன்னீரே நீரு. லவ் இருக்கணும்ல. இல்ல இல்லம்மா நான் போக மாட்டேன் ஆகாருக்கிட்டு. ஆபிரகாம் மட்டுமா? இருங்க, ஆபிரகாம் மட்டுமா? தாவீது ராஜாவாவே ஆக்கிட்டார் ஆண்டவர். தாவீதுக்கு ராஜாவாக்கி மனைவிகளை கொடுத்து மறுமனையாட்டிகளை கொடுத்தாலும் எங்க போச்சு லவ்? எங்க போச்சு? பைபிள் படிக்கிறீங்க சொல்லுங்க. பத்சேபாள் மேல போயிடுச்சாம் பாருங்க. என்ன லவ்? என்ன லவ்? இதான் லவ்வா? சைடு லவ். பாத்தீங்களா பொருள் எப்படி காட்டு கொள்றாரு பாருங்க. ஆவியின் கடையில சைடு லவ். இது ஆவியின் கடையிலே இல்லாத லவ்வா இருக்குது. எதிரணி பதிலை தவிர்க்கவும். ரொம்ப டைம் ஆயிட்டு எனக்கு நான் எடுத்த நோட்ஸ் எல்லாம் வரவே மாட்டுது எனக்கு. அதுக்கு நான் போகவே முடியல. இருங்க, பாயிண்ட் வர இப்பதான் இருக்கு. எதிரணி சரி செய்கிறாங்க. இந்த தலைப்பை கொடுத்த உடனே எனக்கு சிந்தனை எப்படி போயிட்டு இருந்தா எங்க போய் நான் எடுக்கிறதுன்னு பார்த்தேன். ஆவியின் கனிய வேதாகமத்துல யாரும் சரியில்லை. ஆண்கள் உண்மையான லவ் வரமாட்டு. இந்த பெண்களை பாருங்க,
எஸ்தர் அம்மாவை சொன்னாங்க. எஸ்தர் என்ன சொன்னாங்க? மொர்தேகாய். அங்கதான் வர இருங்க, நான் போன பாயிண்ட் வர மாட்டேது பாருங்க. மொர்தேகாய் என்ன சொல்ற, மன உளைச்சல் ஆக்குறாரு எஸ்தரை. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நான் செத்தாலும் சாகுறேன். என்ன அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, அது பெண்களால் மட்டும்தான் அதை உணர முடியும். எங்க பாஸ்டமாவாலை மட்டும்தான் அதை உணர முடியும். நான் செத்தாலும் சாகுறேன். மொர்தேகாய் அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆக்கியிருக்கிறார். எஸ்தர் போய் என்ன பண்றாங்க, வெற்றியை வாங்கிட்டு வந்துடுறாங்கல்ல யூத ஜனங்களுக்கு. மொர்தேகாய் யாருக்கிட்ட இருந்தாங்க? நடுவர் அவர்களே, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்று இல்லை, நீதி ஒன்று இல்லை. அவரை கொஞ்சம் வாக்குவாதத்தை தருந்தோம். பொறுமை, ஆவியின் கனியில பொறுமையே இல்லை. கொஞ்சம் பொறுமையாக ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தவும். நடுவர் அவர்களே, இந்த நீடிய பொறுமை, நீடிய பொறுமையை நான் இங்க வந்த உடனே பார்த்தேங்க. நான் தூக்கத்துல கொஞ்சம் லைட்டா குரண்டு விடுவேன். என் இதய கணிக்கிட்ட கேட்டா தெரியும், லைட்டா தான் குரண்டு விடுவேன். அவங்க ஆவியின் கனியில அதிகமா இருப்பதுனால அவங்க அதை சகிச்சுக்குவாங்க. எப்பயுமே அதை சகித்துக் கொள்வதெல்லாம் இல்ல, அது போக போக பழகி விட்டார். சகிப்பு தன்மைக்கும் பழகி போகிறதற்கும் நீங்கள் வித்தியாசத்தை உணர வேண்டும். கடைசியாக இப்ப கேட்டு பாருங்க, அந்த குரட்டை இல்லாம என்னால் தூங்க முடியாது என்று சொல்லுவாங்க. பழக்கத்திற்கும் பொறுமைக்கும் வித்தியாசத்தை கடைபிடிக்கவும். கரெக்ட். நடுவர் அவர்களே, என் இதய கனி மட்டுமல்ல, எனக்கு பிறந்த 2 இதய கனிகளும் அந்த கொரட்டையை அப்பா எப்படி தூங்குவார்னு கேட்டா அழகா சொல்லுவாங்க. சப்கனிகளா? அடுத்ததாக நடுவர் அவர்களே, என் மனைவிக்கு நேச்சுரலாகவே அந்த ஆவியின் கனி இருப்பது உண்மை. இந்த இடத்துல வந்த உடனே நான் அவர்கள் வீட்டிற்கு சென்றதில்லை, அவர்கள் என் வீட்டிற்கு வந்ததில்லை. அப்படிப்பட்டவர்களாக எங்களை ஒரு அறையிலே போட்டு விட்டார்கள். அந்த இடத்துல நான் தூங்க வேண்டுமல்ல, தூங்கணுமா இல்லைங்களாங்க? நடுவர் அவர்களே, அங்கதான் பார்த்தாங்க நீடிய பொறுமைய. அந்த ரூம்ல இருந்த ஒரு சகோதரி இடத்துல அந்த நீடிய பொறுமை, அந்த வெளியே கிளம்பி போய்விட்டார்களா? வெளியேறி விட்டார்களா அறையில்? இல்ல, அதுதான் அந்த நீடிய பொறுமை. வெளியேறது யாருன்னு நான் சொல்றேன். நான் அவருடைய பேரை கூட இந்த இடத்துல உரிமையாக நான் சொல்வதற்கு எனக்கு அனுமதி உண்டு. சகோதரி டயானா அவர்கள். அனைவரும் கரகோஷம் எழுப்ப வேண்டும் அவர்களுக்கு பிரியமானவர்களே. ஏனென்றால் நான் போகும்போது அந்த அம்மா, என் தங்கை வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஆவியின் கனியில் அவர்கள் இருப்பதினாலே முற்றிலும் முரண்பாடாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, நான் எப்பொழுதும் வீணான வார்த்தைகளை ஒருபோதும் பேசுவதில்லை. என் இதய கனி இடத்திலே கேட்டுக்கொள்ளவும். நான் சென்ற பொழுது சகோதரி டயானா அவர்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், அந்த அம்மா எப்படி டிஸ்டர்ப் பண்றதுன்னு தெரியாம நான் சொன்னேன், அம்மா நான் தூங்க போறேன், கொஞ்சம் லைட்டா கொரட்டை வரும், அண்ணா நீங்க தூங்குங்கண்ணா. அவங்க சொன்ன இந்த வாய்ஸ் மாடுலேஷன், அதுலயே எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. அதாவது இவர் இங்க கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ரொம்ப லேட் நைட்டாக தான் போய் இப்படியே பதுங்கி தான் போவேன் என்று சொல்லி அவர் என்னிடம் முன்னே சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் டயானா உறங்கி 7 கனவு கண்டிருப்பாங்க. அதான் நான் சொன்னேன், முற்றிலும் முரண்பாடாக இருக்கிறது. இது உண்மை, 100க்கு 100 உண்மை நான் சொல்வது. நடு இரவில் பைபிள் படித்துக் கொண்டிருந்தால் பரவாயில்லை, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி கேட்பது. வெரி குட். ஆமா, 3 மணிக்கு நடுவருடைய சம்பவத்தை சொல்றேன் இருங்க. அந்த ஆண்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு வாங்க, விஷயத்தை நீங்க இப்ப பிடிக்க மாட்டீங்க. இந்த பீட்டர் என்ன பண்ணாப்புல, என் தம்பி மறுநாள் காலையில நான் எழுந்து அதிகாலையில 5:30 மணிக்கு நாங்க அலாரம் வச்சிருவேன். நான் இங்க 6 மணிக்கு உள்ள வரணும்ட்டு எழுந்து கதவை, பாத்ரூம் கதவை திறக்கலான்னு பார்த்தா உள்ள ஒரு ஆளு, அண்ணே அப்படின்ட்டு. என்ன போயிட்டா, நீ இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறியா? இல்லைண்ணா நான் இப்பதான் தூங்க வந்திருக்கேன்.
நடுவர் அவர்களே, என் தங்கை டயானா அவர்கள் அந்த குரட்டை சத்தத்திலும் தூங்கி விட்டார்கள். நான் விடுகிற அந்த ஒரு சிறிய குரட்டையை சகித்துக் கொள்ள முடியாமல், அந்த நீடிய பொறுமை இல்லாமல் வெளியிலே இருந்து 5:30 மணிக்கு வந்து எனக்கு இடையூறாக பாத்ரூமிலே சென்று எபினேசன் அவர்கள் 6:15க்கு கால் செய்வதற்கு வரை நான் வெயிட் பண்ண வேண்டியதாக. இன்று இரவு பீட்டரை படுக்க வைத்துவிட்டு எவ்வாறு குரட்டை வருகிறது என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். ஒருவேளை உங்களை மாதிரியே இருந்தால் அந்த டயானா சகோதரி அவர்களுக்கும் பழகி இருக்கும் பாருங்கள். இது பழக்கப்பட்ட சட்டம் தானே என்று சொல்லி என்னை அதிகமா நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க. எடுத்து வைக்கிற பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் மறக்குது. இருங்க, நான் முடிச்சிடுறேன். அடுத்தது இந்த இச்சை அடக்கம். என்ன அமைதியாயிட்டீங்க எல்லாம்? இச்சை அடக்கம் நடுவர் அவர்களே, இன்றைய தினத்துல நான் பார்த்தேங்க அந்த இச்சை அடக்கம். தமிழ்ல சொல்லும் போது எல்லாம் அமைதியாறீங்க. ஆங்கிலத்துல சொல்றேன், செல்ஃப் கண்ட்ரோலா. என்னவா? செல்ஃப் கண்ட்ரோல். இந்த ஆண்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். எப்படி தெரியுங்களா? உணவு மிகவும் சுவையா இருக்கிறது, எல்லாரும் அறிந்ததுதான். கை தட்டுங்க, சுவையா இருந்ததெல்லாம். ஐயோ, இப்ப இந்த சுவையா இருக்கிற உணவை எவ்வளவு கொடுத்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிடுறாங்க அந்த பெண்கள். அவ்வளவு அடக்கம், அவ்வளவு செல்ஃப் கண்ட்ரோல். இத வந்து எங்க பாவா, அருமையாக எல்லாரும் அழைக்கப்படும் பாவா, அவர்தான் வந்து என்கிட்ட சொல்றாரு என்னன்ட்டு, எவ்வளவு சுவையா செஞ்சாலும் அக்கா ஒரு கரண்டி மேல சாப்பிட மாட்டாங்க. என்ன பாவா நீ 3 கரண்டி சாப்பிடுற? அது இச்சை அடக்கம் அல்ல, செல்ஃப் கண்ட்ரோல். இதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் ஒரு சுயநலம் உண்டு. டயட் என்கிற ஒரு சுயநலம். சாப்பிட்டால் மறுபடியும் நாம் கொஞ்சம் உடம்பில் வெயிட் போட்டு விடும், இல்லாத உடல் எடை அதிகரித்து விடும் என்று சொல்லி அவர்களே டயட் கண்ட்ரோல் சொல்றீங்க. எங்க மேரி அக்காவை பார்த்தா டயட் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியா இருக்கு. என்ன நடுவர் அவர்களே, ஒரு நீங்க பெண்கள் பக்கம் போறீங்கன்ட்டு ஆண்கள் பக்கம் சப்போர்ட் பண்றது இப்படியா? என்ன டயட் கண்ட்ரோல்? அவங்க பார்த்தா அப்படியே தெரியுது. பாவா டயட் கண்ட்ரோல் இன்னைக்கு ரசமும் வைக்கிறாருங்க. அக்காக்காக வைக்கிறாரு. அக்காக்கு வைக்கிற ரசத்தை எங்களுக்கு எல்லாம் ஊத்துறாரு. இதை சாப்பிடுங்க. பிரியமானவர்களே, பாவாவுக்கு லவ் இல்ல, இச்சை அடக்கம் இல்ல. அந்த லவ் கிடையாது, இச்சை அடக்கம். பாவா இன்றிலிருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். அடுத்த வருஷ கேம்புக்கு வேற ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்க பாவாவே. நீங்கள் வந்து குற்றம் காட்டுகிறீர்கள் என்றால் அவர்களே, நீங்க புரிஞ்சுக்கணும், குற்றம் சாட்டுவதல்ல, பெண்களை காட்டிலும் ஆண்கள் சிறிது குறைவு என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் கற்றுக்கொண்டு என்னுடைய ஆப்பிரிக்க மொழியில் பேசாமல் உங்களை எவ்வளவு மகிழ்விச்சிருக்கிறாங்க. நல்லா இன்னொரு தடவை கையை தட்டி அவர்களுக்கு கரவசத்தை இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, மிக்க நன்றி பெண்களே என்று சொல்லி மிகவும் சரியான ஒரு சிறந்த ஒரு உரையை ஆற்றினார்கள். அடுத்தது நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல ஆண்களே என்று சொல்லி நமது பிரதர் ரதீஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நடுவில் வீட்டிற்கும் நடுவர் அவர்களே மற்றும் ஆவியின் கனியில் நிறைந்து அதன்படி வாழ்ந்து சாட்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என் அன்பு சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஓகே, சொன்னீங்க ஆவிக்கு சிறந்து வருங்கன்னு சொல்லி ஒரு சின்ன சிரிப்பு வந்தது. அது எதற்காக? அது ஒரு மகிழ்ச்சி நடுவர். உண்மை பேசும்போது எனக்கு ஆவின் கனி பொறுமை இல்லாம இப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? நோட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் வேதத்துல இருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். மோசையை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, மோசே வந்து பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் சாந்தம் உள்ளவனா இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரால் ஒரு ஸ்திரீயை வந்து கண்டுபிடிக்க முடியல. சரியா?
மோசே வந்து ஒரு சாந்தம் உள்ளவராக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஆண் உருவத்தில் பிறந்தார். அவர் என்ன சொன்னார், நானும் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு தாழ்மையும் சாந்தத்தை நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி இச்சை அடக்கம் பற்றிலாம் பேசினாங்க. நம்ம எந்த ஒரு யூத் கேம்பாக இருக்கட்டும், கூட்டங்களாக இருக்கட்டும், இச்சை அடக்கம்னா முதல்ல வந்து யோசேப்பு தான் நம்ம சொல்றோம் இல்லையா. அவருக்கு அவ்வளோ இச்சை வந்தாலும் ஒரு போத்திபார் மனைவி யார் மூலமாக இருந்து பாருங்க, இந்த மனைவி பெண்கள் மூலமாக அவருக்கு அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல கூட அவர் அழகாக தப்பிச்சு போய் அந்த ஆவியின் கனி, அந்த இச்சை அடக்கம் அவர்கிட்ட இருக்கு. அந்த ஏவாள் பற்றியெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஏவாள் வந்து ரொம்ப அன்பானவங்க, அதனால தான் அந்த கனியை வந்து பகிர்ந்து கொடுத்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கனியை வந்து விஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷத்தை நான் சாப்பிட்டேன்னா நிச்சயமாக நான் என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவங்க மேலே அன்பு இருக்கு. ஆனால் இந்த ஏவாளுக்கு அந்த அன்பே கிடையாது. அது வந்து இந்த குருடனுக்கு கூட வழிகாட்டுற மாதிரி அந்த அம்மா, நான் எப்படி தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த சாப்பாடுல வரப்போகுது, இந்த ஆளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி விடுச்சு. சரியா? அதே மாதிரி சமாதானம், ஆவியின் கனிகளில் ஒன்று வந்து சமாதானம், அமைதியாக சமாதானம் பொதுவாக கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது. யார் கொஞ்சம் அமைதியாக வீட்டில் இருப்பா சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு அண்ணா வந்து சொன்னார், டேய் வீட்டில் ஒரே பிரச்சனைடா, அவள் பாட்டுக்கு லபலபலபான்னு கத்திக்கிட்டு இருக்கா, பதில் சொன்னால் நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு சண்டைக்கு வர்றான். பதில் பேசாமல் நம்ம அமைதியாக இருந்தால் ஒருத்திங்க நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் அமைதியாக இருக்கேன், அதுக்கும் பிரச்சனைக்கு வர்றான், இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சமாதானப்பட்டுகிறவர்கள் வந்து பெரும்பாலும் ஆண்கள் தான் சொல்லிட்டு தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நிறைய நேரங்களில் ஆண்கள் போய் பாத்ரூமில் உட்காந்துறாங்க. அதுக்கு கவலைப்படாதீங்க, அதுக்காக பாஸ்டர் நேரத்துக்கு எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீடிய பொறுமை இல்லையா, பொறுமையே பெண்கள்கிட்ட கிடையாது, நிறைய பெண்கள்கிட்ட. நீடிய பொறுமைக்கு எங்கே போகிறது? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடைக்கு புடவை வாங்க போகும்போது வெளியே காத்திருக்கிற ஆண்கள், அது பெண்களுக்காக பேச வந்திருக்கிற ஒரு ஆண் சகோதரனும் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் உண்டு. முடியாம மாட்டிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த பட்டிமன்றத்துக்கு அப்புறம் அவரு கதறி கதறி அழுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது புடவை எடுத்துக்கிறது அவ்வளோ நேரம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போது அவங்க இன்னைக்கு கண்டிப்பாக சபையில் புடவை கட்டிட்டு வரணும்னு சொன்னால நம்ம 1 மணி நேரம் லேட்டாக போனாலே போதும். ஏன்னா கண்டிப்பாக அதுவும் இதுக்கெல்லாம் காலையில் எத்தனை கணவர்கள் பொறுமையாக நீங்கள் நீடிய சாந்தத்தோட காத்துருக்கீங்க இல்லையா. அதே மாதிரி சந்தோஷம் இல்லையா, ஆவின் கனியில் ஒன்று வந்து சந்தோஷம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கி கொடுத்தா சந்தோஷமாக இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் ஆண்கள் பாருங்கள், இப்போ பெண்கள்லாம் மேக்கப்புக்கு எவ்வளவோ செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஆண்கள் வந்து எப்படி அதெல்லாம் செலவு பண்ணுறதில்ல, கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வந்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் ஆண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரியா, மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது. அதே மாதிரி நற்குணம், சந்தோஷம். சரி, அது ஒரு ஆவின் கனி தான். அதெல்லாம் தெரியாம வந்து உட்கார்ந்து அதே மாதிரி சரியான நேரத்தில் மனைவி அனுப்பிவிட்டார் ரூமுக்கு. அதனாலதான் இங்கதான் இருக்காங்களா, குழந்தைய தூக்கிட்டு வெளியே போனாங்க. சரி, தவறாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வேதத்துல நிறைய இடத்துல வந்து அமைதின்னு சொல்றதுக்கு ஆப்போசிட்டா வந்து பயன்படுத்தப்பட்டு பெரும்பாலும் சகோதரி பெண்களை தான் ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காரு. இப்போ நீதிமொழிகள் 9:13 பார்த்தீங்கன்னா வாயாடியான ஸ்திரீ அப்படின்னு. ஆனால் ஆண்களை பற்றி அப்படியெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கல. அதே மாதிரி நீதிமொழிகள் 19:13 பார்த்தீங்கன்னா மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு, அது வாயை மூடினாலும் மூடாது, ஓயாத ஒழுக்கு. அது இந்த மழை பெஞ்சு ஒழுகிற வீட்டில் இருந்துதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை பக்கெட்டை பிடிச்சி ஊற்றினாலும் ஒழுகிட்டே இருக்கும். ஆனால் நீதிமொழிகளில் அந்த சாலமோனுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு. அவர் தெளிவாக எழுதியிருக்காரு, மனைவியின் சண்டைகள் வந்து ஓயாத ஒழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அதே மாதிரி நீதிமொழிகள் 27:15 பார்த்தீங்கன்னா அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. சகோதரரே நன்றி, நான் சொல்றதுல அவர் சரின்னு
இப்படி இந்த சண்டை போடுறதுக்கு வாயாடுறதுக்கு எல்லாம் அதிகமா ஆண்டவர் வந்து பெண்களை தான் எழுதி வச்சிருக்காரு. சரியா? அதே மாதிரி பிரசங்கி 7:28 பார்த்தீங்கன்னா, என் மனம் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. ஒரு உருப்படியான ஒரு ஸ்திரீயை கண்டுபிடிக்க அந்த சாலமோனால், அவர் இவ்வளவு ஞானம் உள்ள மனுஷனா இருந்தார். 1000 பொண்டாட்டி வச்சிருந்தாலும் அது ஒருத்தரை கூட அவரால் இதிலே முடிச்சிருக்காரு. அப்புறம் சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே இவங்க பேசும்போது சொன்னாங்க நிறைய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர் தான். அவங்க எல்லாம் தேவ அன்பினால இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரோமர் புத்தகத்தில் நம்ம அழகாக வாசிக்கிறோம், தேவ அன்பு பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த கனி தான் இந்த ஆவியின் கனி. உலக பிரகாரம் எல்லா மனுஷர்களுக்குள்ளே அந்த அன்பு இருக்கலாம், பட் அது ஆவியின் கனியில் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி வீட்டை புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளும் இடித்து போடுகிறாள். ஏன்னா ஆண்களை விட அதிகமாக இடித்து போடுகிறது வந்து பெண்கள் தான். அவங்கள்ட்ட அதெல்லாம் அந்த கனிகள் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி ரெபேக்கா பற்றி பேசினாங்க இல்லையா? ரெபேக்கா வந்து எவ்வளோ வந்து ஒபீடியண்டாக கீழ்ப்படிஞ்சு அப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சும்மா போனாங்க, அந்த எலியேசர் வச்சிருந்த பொன் நகைகளையும் அந்த அவர் கொண்டு இந்த ஒட்டக்கம் அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தோன்னே இந்த அம்மாவும் லாபம் எல்லாம் சேர்ந்து மயங்கி தான் போனாங்க. சரி, அதை புகழ்ந்து பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த முதல்ல பேசுனாங்க பாருங்க, சகோதரி லிப்சி, இங்க இருந்து என்ன சொல்றாங்க, நடுவரை பார்த்து வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. பகிரங்கமாக அவங்க மிரட்டுறாங்க. அவங்க பாவோட சொன்னதுல தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பகிரங்கமாக இப்படி மிரட்டுறாங்கன்னா அங்க உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்ன்றத நீங்களே வந்து யோசிச்சு பார்க்கணும். பாவம் அந்த மனுஷன் இங்க வந்துட்டு ஒரு 4 நாளாவது அவர் சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, சோறு போடுறோம், ஏதோ நாய்க்கு சோறு போடுற மாதிரி, என்ன சோறு போடுறோம்னா அப்படி சொல்லிட்டு போனாங்க. இன்னொன்று பொதுவாக வழக்கத்தின்படி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பெண் புத்தி சகோதரியே சொல்றாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே கொஞ்சம் அவசர கொடுக்கைகளா இருப்பாங்க. ஆனா சகோதரர்களுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க. சரியா? அந்த காலத்துல இந்த அங்க பொறுமையை பார்க்க முடிய மாட்டேங்குது எங்களால. அதே மாதிரி சகோதரி சொன்னாங்க, திருமணம் ஒரு விதி அப்படின்னு சொன்னாங்க. அது வேதத்துக்கு முரண்பாடான ஒரு காரியம். ஆவியின் கனியை பத்தி பேச வந்திருக்கிற சகோதரிகள் திருமணம் ஒரு விதி அப்படின்னு சொல்லாம அது ஆண்டவர் நமக்கு நியமித்த ஒரு கட்டளை, ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்திருக்காருன்ற ஒரு அறிவு நமக்கு வேணும். அதே மாதிரி தாவீதை பத்தி சொன்னாங்க. தாவீது வந்து இப்படி ராஜாவா இருந்த பிறகும் அப்படி தப்பு பண்ணிட்டாரு பச்சைபால்னு சொல்லிட்டு. ஆனா வேதத்துல 51ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம், தாவீது மனம் திரும்பினார். மனம் திரும்பி அது ஆண்டவரே அவரை என்ன சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். பச்சைபால் மனம் திரும்பினாங்களா எங்கேயாவது? இல்ல, இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி தங்களோட கணவனருக்காவது சொன்னாங்களா? ஒருவேளை அந்த கணவனாருக்கு சொல்லி அந்த உயிரோடாவது இருந்திருப்பாரு இல்லையா? சகோதரியை பாருங்களா, ராஜா வந்து மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி அந்த அம்மா வாய முட்டிக்கு கம்மன் இருந்துச்சு. அதே மாதிரி எஸ்தர் வந்து மொர்தெக்காய் வந்து இரிட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்ம சகோதரர் சொன்னாரு. ஆனா அந்த மொர்தெக்காயோட விசுவாசம், அவர் எப்படி ஒரு லீடரை உருவாக்குறாருன்றதை நம்ம பார்க்கணும். சரியா? ஜனங்களுக்காக ஒரு லீடரை உருவாக்குறாரு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி அங்க வந்து அந்த உள்ள போகும்போது அரசன் வந்து பொற்செங்கோலை நீட்டினாதான் அவங்க உயிரோட வர முடியும். அந்த நீட்டினாலும் ஒரு ஆண்மகனாகிய ஒரு அரசன் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். சரி, அந்த அன்பு காட்டினவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சகோதரர் சொன்னாங்க, மரியாள் மூலமா, லின்சி சகோதரி தான் சொன்னான்னு நினைக்கிறேன், ஏவாள் வந்து இது பண்ணது. அப்புறம் ஆண்டவர் மரியாள் மூலமாக இயேசு கிறிஸ்துவ பிறக்க பண்ணாருன்னு. அப்புறம் யோசேப்பா பிள்ளை வர முடியும். ஆண்டவர் வந்து மரியாளை வந்து தெரிந்து கொண்டார்கள். அதனால நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஆவியின் கனியில் சிறந்து விளங்குபவர்கள் ஆண்களே என்று சொல்லி, அதுக்கு கூட பொறுமை இல்லை பாருங்க சகோதரி. பெருமை மற்றவங்க சொல்லி உங்களை புகழ, நீங்க வந்து புகழக்கூடாது. புறத்தியான புகழட்டும் தன் வாயல்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஆவியின் கனியில் சிறந்தவர்கள் ஆண்களே என்று சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வயிறு எரியுது, குமுறுது. ஆனால் நாங்க எவ்வளவு சாந்தமா சிரிச்சுட்டு சமாதானமா நாங்க பேசுறோம். இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நடுவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.